திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த கா சேகர் ஐயா அவர்கள் என்பவர் கா சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகிறது அத்துணை அடியார் பெருமக்களை திருவடிகளையும் மனம் வழிமைகளை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரார் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரமும் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் புற்றால் எம் உயிர் துணையே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் ஏன் இடங்காது புக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவே நற்றுணையாவது நமச்சிவாய. ஐயா வாங்கய்யா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலத்தில் என்பது தெளிவா இருக்குங்கய்யா. இந்த முறை தெளிவா இருக்குங்க. மிகவும் மகிழ்ச்சி. ஒரு அற்புதமான வரலாற்றை நாம் போய்கொண்டிருக்கிறோம். அதாவது சமயாச்சாரியார்கள் வழியாக இறைவன் வெளிப்பட்டு அருந்திய வரலாறு. ஏனென்றால் எந்த சமயத்திலும் இறைவன் வெளிப்பாடு இருக்காது. நமது சமயாச்சாரியார்கள் வாழ்க்கையிலே, நம்ம இந்து சமயத்திலே, அதாவது குறிப்பாக சைவ சமயத்திலே பல இடங்களிலே இந்த இறையருள் வெளிப்பாடு பலரும் உணரும் ஒன்றும் அப்படியெல்லாம் ஆகியிருக்கிறது. அந்த இதுல கூட வைணவத்துல விட்டு அவங்க 4000 பிரபந்த ஆச்சாரியார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல கூட இவ்வளவு கிடையாது, இவ்வளவு இல்லை. அவர்களும் அது போல பதிவு செய்யவில்லை. பொதுவாக இங்க பாத்தீங்கன்னா இறைவனோட வெளிப்பாடுகள் எந்தெந்த நேரத்துக்கு இந்த ஆலவாய் சொக்கன் துணையாக இருந்திருக்கார். பல, அதாவது ஞானசம்பந்தராக இருக்கட்டும், நாவுக்கரசராக இருக்கட்டும், சுந்தரமூர்த்தி சாமிகள், மாணிக்க வாசகர் பெருமான், எல்லோருமே அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். இறைவன் எப்படியெல்லாம் வெளிப்பட்டு தம்மை ஆட்கொண்டார், எந்தெந்த நேரத்திலே எப்படி துணை நின்றார் என்று. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சமயத்தை, ஒரு உன்னத சமயத்தை, ஒப்பில்லாத சமயத்தை நாம் சார்ந்திருக்கிறோம் என்றால் அதை எண்ணி நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்படி சார்ந்தும் இந்த புண்ணிய பூமியாகிய சிவபூமியாகிய இந்திய தேசத்திலே, பாரத தேசத்திலே பிறக்க தவம் இருந்து இந்து சமயத்திலே உள்ள பல்வேறு பிரிவுகளிலே வேத நெறியிலே உள்ள பல்வேறு வளர்த்தெடுக்கக்கூடிய, அதாவது எல்கேஜி என்று சொல்கிறார்களே, அதே போல முனைவர் பட்ட வகுப்பு வரை கல்வி நிலையில பல்வேறு வகையாக வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த முறைமை போல உயிர்களை பல்வேறு சமயங்களிலே கடவுள் இல்லை என்று தொடங்கி சிறு தெய்வ வழிபாடு, பல தெய்வ வழிபாடு என்று சொல்லி இப்படியாக கடந்து இந்த உயர் செய்வ நெறியில இறைவனை தவிர வேறு யாருமே, சிவத்தை தவிர இறையே இல்லை என்ற ஒரு உன்னத நிலையை அதை நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு பெரும்பேறு. அது போல இந்த நிலையை உறுதிப்படுத்தத்தக்கதாகத்தான் இந்த சைவ சமயத்திலே
இப்படி இறையருள் வெளிப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றது. இதை நான் வந்து முதலில் வந்து உண்மையாக புரிந்து கொண்டால் நமக்கு வந்து கல்வெட்டு போல ஏக இறை பெருமானே என்ற அந்த இது உறுதிப்பாடு வந்துவிடும். அந்த உறுதிப்பாடு வந்து விட்டாலே உடனே அங்க வினைகள் எல்லாம் அற்றுவிடும். இறைவனை அடைய வேண்டியது அதுதான் அங்கே அந்த தவநெறி என்று சொல்வார்கள். தவநெறி என்றால் சிவதவநெறி என்றால் இந்த உயிரை இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய நெறிதான் தவநெறி. அந்த வகையிலே சென்ற பகுதியிலே காட்டுமா அது உரிபோர்த்து என்று எடுத்து பெருமானிடம் வந்து இந்த புறப்புற சமயத்தாருடன் வாது செய்து வென்றழிக்க திருவுளமே என்று சொல்லி அங்கே பாடுகிறார். 10 பாடல்கள் பாடி திருக்கடை காப்பும் அங்கே வந்து நிறைவு செய்கிறார். அதுவரை இறைவனோட குறிப்பு வரவில்லை. மேலும் ஒரு ஞான செய்திகளை எல்லாம் வந்து தொகுத்து, அதாவது பெருமான் அங்கே கல்லால மரத்தின் கீழ் அருளிய ஞான செய்திகளை தொகுத்து இங்கே அவர் பதிவு செய்திருக்கிறார் இல்லையா? 11 பாடல் பதிவு செய்தது. இது இன்னும் போதாது. இந்த உலகோர்களுக்கு இந்த வேதாகம வேள்விகளுடைய சிறப்பெல்லாம் இவர்கள் உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதை வந்து உலகுக்கு உணர்த்தக்கூடிய கருணையோடு ஞானசம்பந்த பெருமானுடைய வாயிலாகவே இன்னொரு திருப்பதிகம் பாடுகிறார். 3வது திருப்பதிகம் 108வது திருப்பதிகம் வேத வேள்வியை நிந்தனை செய்பவர்கள் என்று சொல்லி அப்படி எடுத்து பாடுகிறார். இதற்கு வந்து நம்ம 12ஆம் திருமுறையில ஞானசம்பந்தர் அவருடைய வரலாற்றுல புராணம் என்றால் தொன்மையான வரலாறு, கட்டுக்கதை இல்லை. முதலில் நம்ம அடியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புராணம் என்ற சொல்லுக்கு தொன்மையான வரலாறு, அதுவும் புனித வரலாறு. நம்ம இறைவனை நோக்கி உயிரை செலுத்தத்தக்க வகையில் ஏற்றம் தரக்கூடிய இந்த புராண வரலாறு புனித வரலாறுகள். அந்த அவருடைய வரலாற்றுல 740வது பாடல் 739ல காட்டுமா உரி என்று எடுத்து பாடினாரு. தானிடை ஆடுவாரே காட்டுமா உரி முன்பாடி தேனலர் கொன்றையாதம் திருவுளம் நோக்கி. பின்னும் அந்த பாடல்ல 739 அதுல நிறைவு எய்தி பெருமான் அங்க வந்து திருவுளத்தை வந்து வெளிப்படுத்தல. வெளிப்படுத்தாததாலதான் அடுத்த திருப்பதிகம் பாடுறாரு. பின்னும் ஊனமில் வேத வேள்வி என்று எடுத்து ஊனமில் வேத வேள்வி எந்தவித குறைபாடும் இல்லாத உயிர்களுக்கு வந்து பற்றியிருக்க ஊனத்தை நீக்க கூடிய அந்த வேத வேள்வி என்று எடுத்து உரையின் மாலை மானமில் அமர்தம்மை வாதில் வென்று அழிக்க பாடு ஆழமே அமுது உண்டவா உண்டு வாழ்ந்தவர் கழித்து காலனை மார்க்கண்டேயனுக்காக காய்ந்தனே. என்ன விளங்குறாருன்னா, அன்று வந்து மார்க்கண்டேயன் சரணடைந்த உடனே ஆழத்தையே அந்த ஆழத்தே, அதாவது மார்க்கண்டேயன் சரணடைந்தவுடன் காலனை வந்து உதித்து உருட்டின தேவர்கள்லாம் வந்து சரணடைந்தவுடன் ஆழகால ஐயா என்ன இதெல்லாம் கட் ஆயிடுச்சுங்க ஐயா. சாமி இணையதளம் வேலை செய்யலைங்க ஐயா. ஐயா வீடியோ வரலங்க ஐயா. வீடியோ விட்டுட்டு ஆடியோ மட்டும் பேசுங்க ஐயா. வந்துருச்சுங்க ஐயா. பேசுங்க. வந்துருச்சுங்க வந்துருச்சுங்க. இடையில கால் எதுனா வந்து அப்படிதாங்க ஆகுங்க. கால் ஒண்ணும் இல்ல. அதை ஒண்ணு மட்டும் ஆன் பண்ணுங்கய்யா. வைஃபை மட்டும் ஆன் பண்ணுங்கய்யா. இப்ப இருக்கு சரியா இருக்கா? இப்ப பரவாயில்லைங்க. மொபைல் நெட் ஆஃப் பண்ணிட்டு வெறும் வைஃபை மட்டும் ஆன் பண்ணுங்கய்யா. இல்ல வைஃபை அப்படி பண்றீங்களா? அப்படி சொல்றீங்களா? ஆமா ரெண்டுத்தையும் ஆன் பண்ணீங்கன்னா சிக்கல் வந்துருங்க. ரெண்டும் போராடிக்கிட்டே இருக்கும். சரி. ஒண்ணு முந்த பார்க்கும். அப்படி முந்த பார்க்கும்போது நமக்கு சேனல் கிடைக்காதுங்க. ஒண்ணு மொபைல் டேட்டா இல்லைன்னா வைஃபைங்க. ரெண்டுத்தையும் ஆன் பண்ணீங்கன்னா பிரச்சனை வந்துடும். வந்துருச்சுங்க ஐயா. சிவ சிவ இது வேற பெரிய
ஆழமே அமுது ஆக உண்டு வானவர்க்கு அளித்து. அன்று தேவர்கள் எல்லாம் வந்து சரணடைந்தவுடன் வேறு வழி இல்லை என்று சரணடைந்தவுடன் உடனே என்ன பண்றீங்க? அவர்களுடைய குற்றத்தை வந்து பார்க்கல. குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலமையவனேன்னா வானவர்களுக்கெல்லாம் தெரியும் ஏகரை பெருமான் தான் என்று தெரியும். திருமால் பிரம்மன் உள்ளிட்ட இந்திராதி தேவர்கள் உள்ளிட்ட அசுரர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும் பெருமான் ஒருவர் தான் கடவுள் என்று சொல்லி. அப்ப அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த அமுதம் வேணும்னா பெருமான்ட்ட வந்து விழைந்து, பெருமானே எங்களுக்கு வந்து நீண்ட காலம் நாங்கள் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய அந்த அமுதத்தை தாங்கள் அருள வேண்டும்னு கேட்டா, நீ போய் கடல்ல கடைன்னு பெருமான் சொல்லியிருந்தா நடந்திருக்கும். அவர்கள் அவரை வந்து அணுகவே இல்ல. ஆ பிரம்மதேவர அணுகுனது அவரு பெருமாள்ட்ட போறாரு. சரி அவரு உடன்படுறாரு. பண்றாரு. அவர் வந்து அந்த மேருமலைய மத்த வச்சு, வாசிய பாம்ப வைத்து இழுக்குறாங்க. அதனால அந்த ஆழகால விடம் வருது. அதை வந்து யாராலயும் தடுக்க முடியல. அன்றைக்கு கருப்பா போனவர் தானே இன்றைக்கும் கருப்பா இருக்காரு. கருமை கண்ணா கருமை நிற கண்ணான்னு சொல்லி. அப்போ அவர்கள் இப்படிப்பட்ட தன்னை மதிக்கவில்லை. தன்னை மதிக்காமல் அவர்கள் முயற்சி செய்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இவர்களை ஏன் காக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வந்து அந்த ஏன்னா கருணையே இறைவன்னா சிவம்னாலே கருணை தானே. அத வந்து அதான் அன்றைக்கு வந்து காப்பாற்றினீர்களே. ஆமா. காலனை மார்க்கண்டாருக்காக காய்ந்தேன். உன்னை சரணடைந்தான். உனக்கு வயது நிர்ணயித்ததே நீங்க தான் 16 வயது. காலன் வந்து பிடிக்க வரான். சிவபூஜையில இருக்காங்கிறத கருத்தில் கொள்ளவில்லை. அந்த ஒரு குற்றத்தை செய்கிறான். சரணடைந்த உடனே என்ன செய்றாங்க? காலனே ஒதுக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, எப்பயுமே சிவ சிந்தனையில இருந்தா யமனே வந்து பிடிக்க வந்தா கூட அகன்றுடுவாருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையா? அவருக்கு நிர்ணயித்ததே பெருமான் தானே. இதே மார்க்கண்டேயர் ஒரு காட்டிலேயோ எங்கேயோ ஒரு அலைந்து திரிந்து கொண்டிருந்து அப்போ வந்து காலம் வேறு சிந்தனையில் இருந்தா காலம் வந்திருந்தா அவர் பிடிச்சிட்டு போயிருமா இல்லையா? இப்ப எந்த இடத்துல வந்து இறைவனை சரணடைஞ்சு இறைவனுடைய திருவடியை வந்து மனத்தாலையும் செயலாலையும் அங்க திருமேனியே பற்றிட்டாரு. அந்த நேரத்துல வந்த காலம் ஒரு சிந்திச்சிருக்கணும். ஆகா இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதே பெருமானுக்கு வந்து அன்பனாக இருக்கிறானே இப்படி பூஜை செய்கிறானே இந்த நேரத்தில் அவனை வந்து நம்ம பிடிக்க முடியுமா என்று பெருமானுடைய திருவுளத்தை அறிய முடியவில்லை என்று பெருமானையே விழுந்து கேட்டிருக்க வேண்டும். அந்த தவறு அப்படிப்பட்ட காலனை உதைத்து உன்னை சரணடைந்த மார்க்கண்டேயனை காத்து அந்த ஒரு வரலாறு இருக்குன்னு இதெல்லாம் நினைச்சு சொல்றாரு. அடியேற்கு நின்று இன்றைக்கு என்னுடைய கோரிக்கை என்னன்னா இந்த அகில அண்டங்கள்லயும் அந்த மேல் உலகமா இருக்கட்டும் கீழ் உலகமா இருக்கட்டும் கீழே உலகம் மேல உலகங்கிறான் நடுவுல நம்ம இருக்கோம்னு சொல்றாங்கல்ல ஐயா அண்டங்கள் முழுவதுமே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும். நின் புகழேங்கிறது ஏகாரத்துல உறுதியாக சொல்றாரு. வேற எவனுக்கும் வந்து புகழே கிடையாது. ஞானம் நின் புகழே மிக வேண்டும். எல்லாம் இந்த புகழெல்லாம் கொஞ்ச நாள் தானே இருக்கு. பெரிய பெரிய இவங்க எல்லாம் இருந்திருக்காங்களே யாரு வந்து மதிக்கிறாங்க? மறந்து எவ்வளவுதான் அரிஸ்டாட்டில் பிளாட்டோன் இருந்திருக்கிறான். நம்ம இந்தியாவுல எவ்வளவோ பெரிய ஆச்சாரியார்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். எல்லோரையும் நாம வந்து நினைவுல வைத்திருக்கிறோமா? நம்ம போல இந்த ஆன்மீகத்துல தொடர்புடையவர்கள் மட்டும் அவர்களை வந்து அப்படிப்பட்ட புகழ்பெற்ற வரலாற்றுக்குரியவர்களை வந்து சிந்தித்து எப்பொழுதாவது வந்து நாமும் அப்படிதான் பார்க்கிறோம். பொதுமக்கள் யாரும் பார்க்கறது இல்ல. ஆனா இறைவன் புகழ் வந்து எல்லையில் புகழ் எம்பிரான் என்று சொல்லி சொல்லுவாங்க திருமுறை தொடர். ஞானம் நின் புகழே மிக வேண்டும். எனக்கு வந்து இன்னைக்கு என்ன வேணும்னா உன்னுடைய புகழ் மட்டும்தான் இந்த உலகம் புறா போக முடியும். ஏன்னா இங்க வந்து புறப்புறச்சமயத்தை வந்து அற்றுப்போக நீராக்க வந்து வந்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அந்த புறப்புறச்சமயங்கள் அதாவது இருள் அகன்றாலே ஒளி தானாகவே வெளிப்படும். அப்ப ஞானம் நின் புகழே மிக வேண்டும். அந்த வையகத்துல வந்து துயர் தீரணும்னா உன்னுடைய புகழே மிக வேண்டும். நான்மறைகள் ஏத்தும் சீலமே நான்மறைகளை எல்லாம் ஓலமிட்டு பெருமானே என்று சொல்லி நமசிவாயச சிவதராயச என்று சொல்லி சிவபெருமானுடைய நாமம் மட்டும்தான் இருக்கு வேதங்கள்ல 4 வேதங்கள். இது அன்பர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த தேவதைகளை எல்லாம் உயர்த்தி உயர்த்தி வந்து ஒவ்வொரு இடங்கள்ல வருமே ஒழிய எவரை உயர்த்தி வந்து பெருமையாக பேசினாலும் அது பெருமானை வந்து பேசுவதாகத்தான் வந்து வரும். பின்னால நான் வந்து அதற்கான தனி விளக்கம் நம்ம திருப்பாசுரத்துல இருக்கு. அது ஞானம் நின்புகழே ஆக வேண்டும். நான் மறைகள் ஏத்தும் சீலமே ஆலவாயில் சிவபெருமானை ஆலவாயில் பெற்றிருக்கக்கூடிய சிவபெருமானை உன்னுடைய புகழே உலகம் வேண்டும். உன்னுடைய புகழுக்கு வந்து பங்கமாக வந்து எதிரில் இருக்கக்கூடிய இந்த புறச்சமைகள்லாம் அற்று நீராகி ஒழிய வேண்டும் என்பதுதான் இங்கு. அதை எடுத்து சொல்லிட்டு அப்பதான் வந்து இந்த திருப்பதிகம் ஆரம்பிக்கிறார். மீண்டும் சொல்றேன் 3வது முறை 108வது
திருப்பதியும் பழம்பஞ்சிரம் என்ற பண்ணிலே அமைந்தது. நண்பர்கள் வந்து இங்கே என்னுடைய வகுப்புக்கு வரக்கூடியவர்கள் இது 12ஆம் திருமுறை பெரிய புராணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். 1 3 வரை உள்ள ஞானசம்பந்த பெருமானுடைய இத வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப தலைமுறைன்னா அளவாய் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அந்த வேத வேள்வி என்று தொடங்கக்கூடியது. இந்த தலைமுறை போட்டவர்கள் இந்த எண்ணம் வந்து குறிக்கிறது இல்ல. பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த தவறு மடங்கள்ல கூட வந்து இந்த ஒரு பிழைய வந்து யாருக்கு இந்த கஷ்டங்கள் தெரியும்னா, இந்த நூல்களை நாம் வந்து கையாளுறோம் பாருங்க, நமக்கு தான் வந்து தெரியும். இங்க வந்து பன்முறையில தொகுத்து ஒரு எண் குடுத்தாச்சுல்ல, ஒரு அடையாள எண்ணு. இந்த எண்ண அவங்க நீங்க தலைமுறையில போடுங்க, வரலாற்று முறையில வந்து எப்படி வேணாலும் அமைங்க. ஆனால் என்ன செய்யணும், இந்த எண்ணம் வந்து குழப்பதில்ல அவர். அதெல்லாம் பெரிய ஒரு ஒரு பிழை அது. அது நான் யார் எடுத்து சொல்லி யார் திருத்தம் செய்கிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து என்னன்னா, பெருமான் திருமுன்பு 4 அடி மேல் வைப்பு என்ற இந்த ஒரு ஞானசம்பந்த பெருமான் அவ்வளவு பன்வகையும், பாவகைகள்லாம் ஞானசம்பந்த பெருமான் அதுவரை சங்க காலம் தொடங்கி இல்லாத பாவகைகள்லாம் நமக்கு அருளியவர். ஞானசம்பந்தன்னா தமிழ் ஞானசம்பந்தன், சாதாரண ஞானசம்பந்தன். இது வந்து என்னன்னா, 4 அடி மேல் வைப்பு என்ற முறைமையிலே இந்த திருப்பதிகத்தை அங்கே இறைவன் திருமுன்பு பாடுகிறார். எங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த சொக்கர் முன் ஆலயத்திலே குலச்செரியாரும் மங்கையர்க்கரசரும் அவரோடு உடன் இருக்க, பிற அடியார்கள் எல்லாம் உடன் இருக்க பெருமானிடம் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். இந்த சூழலையும் புரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய மனநிலையையும் உள்ள ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு பெரிய வாதத்திற்கு ஒரு போருக்கு புத்தரோடு அம்மை வாதில் அடிவைக்கும் மன்னல் திருநீறு செம்மைதிடமே என்று அங்கே சூளுரைத்தார் இல்லையா வேதியர் தோல்வங்கள்ல 10வது பாட்டுல. அந்த இதை வந்து நிகழ்வை செய்ய போறாரு. அதற்கு முன்பு என்னன்னா இறைவனோட திருவுளம், அதாவது இறைவனோட திருவுளம் இருக்குன்னு தெரியும். இதுதான் நேரமா, இந்த நேரத்துலதான் வந்து நான் இதை வந்து செய்யணுமா, இந்த சூழல்லே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தான் செய்ய வேண்டுமா, அதற்கு வந்து அனுமதி தர வேண்டும்ங்கிறதா அங்க அவரு வர்றாரு. இப்ப இதுல என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏதாவது முக்கியமான வந்து வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாமையான காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஒரு புதிதாக ஒரு வேலைக்கு போறோம், புதிதாக ஒரு தொழில் தொடங்குறோம், புதிதாக பிள்ளைக்கோ, பெண்ணுக்கோ ஒரு திருமணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போறோம், இல்ல திருமண ஏற்பாடுகளை கவனிக்க போறோம்னா, இதே போல சுப காரியங்கள், இதே போல ஒரு நன்மையை விளைவிக்கக்கூடிய காரியங்கள், வாழ்வியல்ல பல திருப்பு முனைகளுக்கும் பெரியவரை யாரையோ ஒருத்தர் பார்க்க போறோம்னா, ஆலயத்தில் போய் இறைவன்ட்ட வந்து வணங்கி அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்பது நாயன்மார்கள் வரலாறுல மிக மிக அதிகமா இருக்கு. இங்கேயே வந்து வேதாரண்யத்திலிருந்து திருமறைக்காட்டிலிருந்து மதுரை ஏகும் முன் முதல்ல போய் நாவரசரும் இவரும் போய் அங்க உள்ளே வணங்குறாங்க. ராஜகோபுரத்துக்கு வராங்க. ராஜகோபுரத்துக்கு வரும்போதுதான் இப்படி சொல்றாரு, நம்ம ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் மதுரைக்கு அடித்து இருக்கிறார்கள். அந்த புறப்புரை சமைத்தார் கொடுமை ரொம்ப அதிகமாக அப்படி என்று சொல்றாரு. அப்பதான் அந்த வேறு தோழி பங்கம் வந்து அங்கேயே பாடுறாரு. ராஜகோபுரத்தின் கீழே தான் இது நடக்குது. அடியார்கள் இப்படி சொல்ற நாவரசருக்கு முன்பு விழித்து பாடப்படுவதுதான் வேறு தோழி பங்கம். முதல்ல போய் நாவரசரும் அங்க உள்ளே போய் வேதவன ஈசனை வணங்கி விட்டுதான் மீள வராங்க. மீள இவர்கிட்ட வந்து விடைபெறுவதற்கு அனுமதியை பெற்றுவிட்டு மீளவும் வந்து அங்கே கருவறைக்கு முன்பு பெருமானிடம் போய் வேண்டி அனுமதி பெற்று அப்புறம் தான் அங்க வந்து பல்லக்குல ஏறி வர்றாரு. இது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இந்த நாயன்மார்கள் எப்படியெல்லாம் வந்து வழிபடுகிறார்கள் என்று சொல்லி இதையெல்லாம் வந்து புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொரு சுப காரியங்களுக்கு நல்ல ஒரு திருப்புமுனையான செயல்களுக்கு நாமும் போகணும், பிள்ளைகளையும் ஈடுபடுத்தணும். உண்பதனும் வந்து நம்ம திருநீர் அணிந்துக்கணும். உண்ட பிறகும் திருநீர் அணியலாம் சொல்லிட்டு ஒரு இடத்த படிச்சேன். இப்ப அது மறந்தும் போயிடுது, பயின்று வருகிறேன். உண்ட பிறகு அந்த திருநீற்று மடல்ல இருந்து எடுத்து சிவாய நம இதெல்லாம் நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 3ஆம் திருமுறை 108வது திருப்பதிகம். அது இடரெழுந்தளர்ந்து தான் இந்த அமைப்புல தான் இருப்பாங்க. பழம்பஞ்சிரம், சங்கராபரணம்னு சொல்றாங்க அவங்க ராகம். அந்த பண்ணுல எல்லாம் எனக்கு அதிக பயிற்சி கிடையாது. இந்த சைவன் டாட்டார்கள இவர்கள் பாடுறாங்க இல்லையா, 4 ஓதுவார்கள். இதெல்லாம் கேட்டு கேட்டு தான் ஓரளவு பயிற்சி இருக்கு. முழுமையான பயிற்சி இல்ல. அன்பர்கள் ஓரளவு பயிற்சி எடுக்க வேண்டும்னா சைவன் டாட்டார்கள் வந்து அவங்களுடைய கைபேசியில வைத்தால் அது பெரிய செல்வம், கிடைத்திருக்கிற செல்வம். 12 திருமுறைகளும் அங்க இருக்கு.
24 மணி நேரமும் வந்து ஏதோ இப்ப சிவபிரத்துவம் பேசக்கூடிய வானொலி, இந்த திருமுறைகளுக்கெல்லாம் விளக்கங்கள்லாம் இருக்கு. அன்பர்கள் நான் அதெல்லாம் கேட்பேன். பிறர் பேசுவதையும் கேட்பேன். நமக்கு தான் எல்லாம் தெரியுமேன்னு இருந்தா, அவங்களோட வந்து உலகத்துல முட்டாளே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க வந்து தொடக்க நிலையில உள்ளவங்க கூட இருப்பாங்க. அவர்கள் பேசும்போது நம்ம அதுவரையிலும் சிந்திக்காத ஒரு கருத்து இறைவன் திருவருளால் வந்து விழும். அதேபோல நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் பிறர் வந்து பேசுவதெல்லாம் அந்த சைலண்ட் டாக்டர்ல வானொலி ஒன்று இருக்கு. அதிலயும் கேட்பாங்க. அதான் பண்ணணும். முதல் பாடல். வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி அமனொடு தேரரை வாதில் நின்று அழிக்க திருவுளது பாதி மாது உடனாய அரமனை ஞாலம் என்புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உரையமை மாதியே என்று சொல்லி அந்த கடைசியில உள்ள 2 வரியும் தொடர்ந்து ஒரே மாதிரியாக தான் அமைத்திருக்கிறாரு. இந்த செல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்குமார் அருள் சொல்லி கொட்டமே கமனம் எடுத்து பாடுவார் இல்லையா? அதே போல வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல் ஆதமில்லி அமனோடு தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுளல் பாதி மாதுடனாய பரமொழி. பாதியை வந்து அம்பிகைக்கு உன்னுடைய சக்திக்கு வந்து ஒரு பகுதியை உன்னுடைய உடலிலே கொடுத்தன்னா, இத முதல்ல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும்னா, பெருமான் அப்படி வந்து 2 தோற்றத்தை வந்து காட்டுறாருன்னா, சிவம் வேற இல்ல, சக்தி வேற இல்ல, பால் வேற இல்ல, சுவை வேற இல்ல. இப்ப நம்மிடையே சக்தி இருக்குல்ல. நாமே வந்து சிவமாகவும் இருக்கோம். அமைதியாக ஆதாரமாக இந்த உயிர் இருக்கிறோம். உயிர்க்குள்ள வந்து இறைவன் இருக்காரு. நாம இயக்க சக்தி இருக்கு இல்லையா? இத வந்து பிரிக்க முடியுமா? ஆக சக்தியும் சிவமுமாக வந்து இருக்கக்கூடிய, சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய சிவமாக இருக்கக்கூடிய பெருமான் உலகோருக்காக அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அந்த கருணையை எண்ணி சக்தியோடு இருக்கிற இதுதான கருணை. சிவம் வந்து தவத்துல இருக்கும்போது அது தெரியாது நமக்கு. தவத்துல இருந்தாலும் உலகத்தை வந்து கருணையோட ஒரு அற்புதம். தவம் எடுத்து இருக்காருன்னா, நாமெல்லாம் எப்படி தவம் செய்யணும் என்பது உணர்த்துவதா இருக்கு. அவர் யாரை நோக்கி போய் தவம் இருக்க போறது? இதெல்லாம் இல்லையில. உலக மக்கள்லாம் எப்படி தவ நெறியில செல்ல வேண்டும்? எப்படி தியான நெறியிலே செல்ல வேண்டும்? பாசுபத த தவம்லாம் வந்து செய்வார் என்று சொல்வார்கள். அதுபோல பாதி மாதுடனாய பரமனை என்றால் பரமேஸ்வரன். பரம் என்றால் உயர்ந்தது. அதுக்கு மேல உயர்வு இல்லை. பாதி மாதுடைய பரம், அப்புறம் பரபிரம்மம், அபரபிரம்மம்னு அந்த இதுல வரும். நிர்குண பிரம்மன், சகுண பிரம்மம்லாம் உபனிஷத்துகள்ல அந்த சொற்றொடர்கள்லாம் பரபிரம்மம்னா எந்தவித உருவமும் இல்லாமல் எங்கேயுமே ஒளியாக பேரின்ப பொருளாக நீக்கமற எல்லையே இல்லாம நிறைந்திருக்கக்கூடிய நிலைதான் வந்து பரம்னு பேரு. வேத வேள்வியை நிந்தனை சொல்லு. வேத வேள்விகள் யாரால் வகுக்கப்பட்டது? வேதங்கள் வகுக்கப்பட்டது பெருமானால. வேதங்களோட பொருளாக இருக்கக்கூடிய ஒரே பெருமானு. இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் பயிற்சி வேண்டும் என்பதற்காக இந்த வேள்விகளை எல்லாம் செய்ய வைக்கிறாரு. உலக நலனுக்காக இதை வந்து செய்ய வைக்கிறாரு. வேதாகம வேள்விகள்லாம் எதற்காக இயற்றப்பட்டிருக்கிறது? இதெல்லாம் செய்து 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 இந்த உலக உயிர்களுக்கு முதல்ல சரியிலிருந்து அடுத்து கிரிய நிலைக்கு வரும்போதுதான் இந்த வேதாகம வேள்விகள்லாம் அங்க வரும். அதையெல்லாம் எப்படி வந்து அதை செய்ய வேண்டும் என்று ஆகமத்திலே மண்ணு மாமலை மகேந்திர அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் 28 ஆகமங்களை இறைவன் வந்து இந்த ருத்ரர்களுக்கு அருளிய அதிலிருந்து 9 ஆகமங்களை நமக்கு தமிழ் ஒரு நல் உலகத்திற்காக திருமூலர் அருளி இந்த நாள் கொடுத்திருக்கிறார்கள். 12 திருமுறை ஆசிரியர்கள் கொடுத்திருக்கிறது பாருங்கன்னா வேத உபநிடதங்கள் ஆகமங்களில் சொல்லப்பட்ட இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த மெய்ப்பொருளின் மெய்மையான ஒரு கருத்துக்களின் சாரம் தான் நம்ம திருமுறைகள் தான். வேத வேள்விகள் இப்படித்தான் வந்து வேள்விகள் செய்ய வேண்டும். ஆகமங்களிலே தான் வேள்விகள்லாம் செய்ய வேண்டும். விதிக்கப்பட்ட உலக நலனுக்காக செய்யக்கூடிய இந்த வேத வேள்விகளை வந்து நிந்தனை செய்துள்ளது. இது வந்து இழிவுன்னு சொல்லுவாங்க. எதுக்குடா வந்து இவ்வளவு பொருளை கொண்டு போய் நெருப்புல போடுறாங்க? எத்தனையோ பேர் பசியா கிடக்காம பட்டினியா கிடக்கலாம். இவ்வளவு பாலை எடுத்து கொண்டு போய் இந்த சாமி கொடுத்தான் தயிர 1,00,000 கோடி லிட்டர் பால் உலகத்துக்கு கொடுக்குறாரு சாமி. அதுல நீ வந்து ஊத்துறது வந்து ஒரு 1000 லிட்டர் கூட கிடையாது. அதாவது 1,00,000 கோடி பால் கொடுக்குறாரு உலகம் பூரா உள்ள உயிர்களுக்கு. நம்ம வந்து அங்க இறைவனுக்கு நன்றி கூறும் முகத்தான நம்ம திருப்திக்காக அவருக்கு எதுவுமே ஆக போறதில்லை. நீ என்ன விஷயம் பண்ணாலும் அவருக்கு எதுவும் ஆக போறதில்லை. இந்த உலக உயிர்கள் நம்ம மீது அன்பால வந்து எப்படி செய்யறாங்களா? ஆழினாய் நேர் நெய்யோடு பால் நெய்யர் அந்த நற்புரியாது சுத்தமலங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணி நமக்கு வந்து நன்றி கூர்ந்து இப்படிலாம் நம்ம உயிர்கள்லாம் செய்யறாங்கன்னா அந்த மகிழ்ச்சி தானே ஒழிய வேற அவருக்கு
எந்த ஒரு இன்பமும் இதனால ஆக போறதில்லை, எந்த நன்மையும் விளைய போறதில்லை என்றார். நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் வந்து நிந்தனை செய்யறான். அவன். எதுக்குடா இதெல்லாம் செய்யறான்? இது எதுக்குடா இதெல்லாம்? இப்படிதான் அவர்கள் வந்து இந்து மதத்திலிருந்து போத் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் ஆர் த ரிவோல்ட்டிங் டாக்டர் ஆஃப் இந்துயிசம் சொல்லிட்டு நான் கல்லூரியில வந்து படிக்கும்போது படிச்சேன். ஒரு அப்ப எங்களுக்கு வந்து நான் அது இந்தியன் கல்ச்சர்ன்னு பிஏவில் படிக்கும்போது அதுல வந்துச்சு. எல்லாமே வந்து ஒரு புரட்சிகரமான பெண்கள் இந்த ஜெயினமா இருக்கட்டும், சமணமா இருக்கட்டும்னு சொல்லி அதில் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவற்றை அந்த விலகி கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை அப்படி பரப்பி எல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல். இப்போ தகுதி இல்லாதவர்களை கொண்டு வந்து நேரடியாக சைவத்துல வந்து பிறக்க வைக்க முடியாதுல்ல. அதை வச்சு வேத வேள்வியை நிந்தனை செய்தவர்கள் இதே தான் அவனுக்கு என்ன உழல்றான்னா இதையே செய்து வந்து காலத்தை வீணாக்கலாம். வேத வேள்வியை நிந்தனை செய்தவர்கள் ஆதமில்லி அப்படின்னு சொன்னா அறிவில்லாதவர்கள் தான். ஆதமில்லி யாரு? அந்த புறப்புற ஜமீன்தார் அமனோடு தேரரை என்று அப்பொழுது இருந்து அந்த புறப்புற ஜமீன்தார். அப்பொழுது அவர்களுடைய நிலை எப்படிதான் இருந்தது? இப்பொழுது என்ன நிலை இருக்கிறதோ இதே வந்து 1300 ஆண்டுகளுக்கு இருந்திருக்கு. சென்ற வகுப்பிலேயே நான் வந்து சொன்னேன். வாதம் வென்று அழிக்க திருவுள்ளமை. அவர்களை நாம் வந்து வாதம் செய்து அவர்களை வந்து இந்த வாதத்திலே அவர்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து அவர்களுடைய தவறுகள், கோட்பாடுகள், அவருடைய சமய முறைமைகள் எல்லாமே வந்து வீண் பாழ் என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்களை இந்த மதுரையிலே விட்டு, இந்த பாண்டிய நாட்டிலே விட்டு, இந்த தமிழ் வழங்கக்கூடிய தமிழகத்தை விட்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று ஒட்டுமொத்த பொருளாக நாம் பிரித்து பொருள் கொள்ளலாம். வாதில் வென்று அழிக்க என்றால் அழிப்பன்னா கொலை செய்வது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அறியாமையை அழித்து பாதி பேர் வந்து சைவர்களா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களும் ஞானியர்கள், கடுமையான தவம் செய்யக்கூடியவர்கள். இவர் வாதம் செய்யும்போது கோட்பாடு வாதம் நடந்திருந்தா அப்படி வந்திருக்கும். கோட்பாடுக்கு கோட்பாடு வாதம் நடந்திருந்தா, ஏன் என்றால் இதை எப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே வெற்றி பெற்று மீண்டும் வந்து பல தலங்களை எல்லாம் வந்து வழிபட்டு, அ திருப்பாதாளை வந்துட்டு பல தலங்களை வழிபட்டு நேரா திருநள்ளாற்றுல வந்து பெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணம் ஆம், திரு நல்லாற்றையும் திரு ஆலவாயும் சேர்த்து இணைத்து ஒரு பதிகமும் இன்னொரு பதிகமும் பாடிட்டு அப்புறம் திரு தெளிச்சேரி என்று காரைக்காலில் இந்த புத்தமங்கைங்கிற வழியாக போகும்போது அந்த புத்தர்கள்லாம் அவரை வந்து தடுக்க ஆஹ் புத்த நந்தின்னு ஒருத்தன் வந்து தடுப்பான். இவர்களோட அவன் தடுத்திருந்தா பிரச்சனை இல்லை. இவர்கள் வச்சிருக்கக்கூடிய காலங்கள், இசைக்கருவிகள் எல்லாத்தையும் பிடுங்கி தூக்கி எறிஞ்ச உடனே இவர்களுக்கு வந்து வருத்தப்பட்டு ஞான சம்பந்தத்தை சொல்ல, அவர் வந்து சரணாலயர்னு ஒருத்தர் இருக்காரு. நீ போய் பாரு. நம்ம வாதத்துக்கு வரணும்னு கூப்பிடுனோனே, அவரு புத்தர் சமன் கழுக்கையர் கை கை ம் பொய்கொளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின. புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின. வித்தக நீர் அறிவார். வினை பகைக்கு அசுரமாவன அங்கே எழுத்துமேன்னு அந்த பாட்டை எடுத்து பாடுறாரு. உடனே மேலே இருந்து இடி விழுந்து அவன் தலையை துண்டா ஓடிடுது. எல்லாரும் ஓடிட்டு அப்புறம் சாரி புத்தன்கிற தலைமையில வந்து வாத பிரதிவாதங்கள் எல்லாம் செய்யறாரு. ஞானசம்பந்தர் இதுதான் ஏற்றதுன்னு இந்த சாரி புத்தனோட சம்பந்த சரணாலயர் தான் அந்த வாத பிரதிவாதம். அவங்க கணபங்கவாதம்னு வச்சிருக்காங்க. அவர்கள் அப்புறம் தெளிந்து சைவம் தான் உயர்ந்தது என்று தெளிந்து சைவ சமயத்தை வந்து சார்ந்து விடுகிறார். இங்க எப்படின்னா அவர்களுடைய அறியாமையை வந்து அழிக்க வேண்டும்ன்றது தான் அப்படி ஒரு கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் வந்து கொன்று விட வேண்டும், வீழ்த்தி விட வேண்டும், அடித்து இந்த தமிழகத்தை விட்டு விரட்டி விட வேண்டுங்கிறது ஞானாசிரியரோட நோக்கம் கிடையாது. அது வந்து நோக்கம் கிடையாது. இறை சித்தமும் கிடையாது. வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமை பெருமானை அவர்களை வாதில் வந்து வென்று அவர்களுடைய அறியாமையை அழிக்க இறைவா திருவுளம் இருக்கிறதா சொல்லி இறைவனுடைய தோற்றத்தை கொண்டு வர எல்லா கடலையும் வந்து இருக்கீங்கன்னா இறைவனுடைய பரத்துவமும் இறைவனுடைய தோற்ற சிறப்பு இருக்கும். இப்ப இறைவனோட தோற்ற சிறப்பு வந்து நம்ம பாடினாலோ இறைவனோட பரத்துவத்தை பாடினாலோ எல்லா கோள்களும் நமக்கு வந்து நன்மை செய்யும். எல்லா தெய்வங்களும் ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வங்கள் எல்லா வகையிலும் நமக்கு நன்மை விளைவிக்கும். ஆக இந்த இறைவனுடைய பரத்துவத்தையும் இறைவனுடைய தோற்றத்தையும் அது இந்த பாடலுக்குள்ள இணைச்சி கொண்டு வர்றாரு. இதெல்லாம் புறநூல்ல எல்லாம் அவங்களால எழுத முடியாது. அவன் வருத்தக்கூடாது.
ஒரு பாடலுக்கு வந்து அதுல என்ன பொருள் அதை மட்டும் எழுதிட்டு அப்புறம் குறிப்புரை இன்னும் சில சந்தேகம்லாம் உங்களுக்கு எழுங்கிறது அவ்வளவுதான் செய்ய முடியும். அவர்கள் வந்து இதெல்லாம் எல்லார்கிட்டையும் எழுத முடியாது. நாம பிரித்து ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தால்தான் இதெல்லாம் நமக்கு வெளிவரும். வாதில் வென்று அழிக்க திருவுளமே என்று கேட்கிறாரு. வேதமொழியிலே நிந்தனை செய்து கொள்ள சொன்னா, அவன் சொல்றதுல என்ன தப்பு? நமக்கு வந்து இவ்வளவு வீணாகுது. நம்ம ஆளுகள் கூட நினைப்பாங்க. நம்ம வந்து இந்த நமக்கு குடமுழுக்கெல்லாம் வரிசையாக தட்டுல அந்த பொருள்கள்லாம் அங்க 108 பொருள்கள் கிட்டத்தட்ட நிறைய போகும். இப்ப நெய் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குடமுழுக்குன்னா 100 கிலோ எல்லாம் கூட ஆகும். 60 கிலோ ஆகும். மருந்து எல்லாமே அந்த இதுல கொண்டு புடவைகள்ல போடுவாங்க. வேஷ்டியெல்லாம் வந்து போய் அர்ப்பணிப்பாங்க. பல பொருள்களை வந்து அர்ப்பணிக்கும்போது, இப்படிப்பட்ட வந்து சிந்தனை நம்ம ஆளுக்கும் வரணும். இதுதான் நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமை செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய முற்றா வெண்டிங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே. நம்ம ஞானசம்பந்தருடைய வாக்கு தில்லையில கற்றுன்னா வேத ஆகமங்களை எல்லாம் ஆங்கு எரியோம்பின்னா முத்தி வளர்த்து பெருமானை வந்து முதல்வராக வைத்து வேத முதல்வராக வேள்விகளுக்கு தலைவராகிய சிவபெருமானே நட்ட பெருமானே அங்கே மூலவராக இருக்கக்கூடிய மூலட்டானத்தில் பெருமானே அங்கே எழுந்தருளி செய்து முதல்வராக வைத்து அவர்கள் வந்து இந்த எரியோம்பி கலியை வாராமல் சென்றாருன்னா இந்த உலகிற்கு ஆதி ஆன்மீகம் பிற உயிர்களால் வந்து துன்பம் வரக்கூடாது. உலக உயிர்களுக்கு எவ்வளவோ வந்து மிருகங்கள்லாம் மனிதர்களை அடிச்சு எல்லாம் செய்யுது, பயிர்களை எல்லாம் பாழ் பண்ணிட்டு போயிடுது. அப்புறம் பிற மனிதர்களால மனிதர்களுக்கு துன்பம் இப்பெல்லாம் நிறைய வருது பாருங்க. நிறைய இப்ப வந்து இந்த கைபேசி வந்ததாலையும் இந்த தொலைக்காட்சிலாம் வந்ததாலையும் எவ்வளவு கேடுகள் விளைவுகள்லாம் என்பதெல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமா வருது இல்லையா? அது பிற மனிதர்களால மனிதர்களுக்கு வரக்கூடியது எல்லாமே ஆதி ஆன்மீகத்துல வந்து. ஆதி பௌதீகம்னா பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? வானம், காற்று, தீ, நீரு, நிலம். இந்த பஞ்சபூதங்களால வரக்கூடிய கேடுகள். திடீர்னு சுனாமி வருது, பூகம்பம் வருது, புயல் அடிக்குது, அழிச்சிடுது. கடுமையான வந்து வெள்ளம் வருது, நகரத்தையே மூடி மக்களை பரிதவிக்க வைக்கிறது. வானத்துல வெடித்து சிதறுதல், இதே போல பல இது எல்லாம் வருது இல்லையா? இந்த பூதங்களால. அது தெய்வங்கள் இப்ப மக்களுடைய நல்வினை தீவினைக்கு தக்கவாறு வானவர்களால அந்த திசை தெய்வங்கள், கோள்கள் இவர்களால வந்து கூட்டப்படுத்தக்கூடிய கேடுகள். இவைகள்லாம் வராது. கலி என்ற அந்த சொல்லுக்கு இப்படி நம்ம விரித்து பொருள் கொள்ள வேண்டும். கற்று ஆங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வென்றவர்கள். கலியை வென்ற வேதியர் காழின்னு சொல்லி ஒரு தொடர் இருக்கு ஞானசம்பந்தர். கலியை வாராமைன்னா இந்த உலகியல் மக்களுக்கு யார் இறை வழிபாட்டு நெறியிலே வந்து முனைந்து நிற்கிறார்களோ, யார் ஒரு இறை சிவமே என்று பற்றி நிற்கிறார்களோ, பல தெய்வ வழிபாட்டுல வந்து இருந்தா கூட வந்து சிவத்தைய ஒரு கடவுளாக வந்து வணங்கி அப்படி ஒரு அஞ்ஞானத்தில் இருந்தாலும் அவர்களையும் சரி இந்த உயிர்கள் எல்லாவற்றையும் காப்பதற்கு இந்த உலகத்தில வந்து கலியால வானத்துல இந்த பஞ்சபூதங்களாலையும் இந்த தெய்வங்களாலையும் இந்த பிற உயிர்களாலையும் துன்பம் வராமல் கலியை வாராமல் செற்றார்கள்னா வென்றார்கள். கலியை வென்ற வேதியர்கள். செற்றாரு வாழ்த்தில்லை. வாழ்த்தில்லைன்னா எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். உலகம் தோன்றியது முதல் அங்கே நட்டபெருமான் நடனம் ஆடும் பொழுதே 3000 சிவகணங்களை கொண்டு வந்து விட்டாருங்க. 3000 சிவகணங்களை அது வந்து நான் பிறகு வந்து அவருடைய சிவகணங்கள் தான் பிறகு வந்து நான் உங்களுக்கு ஞானசம்பந்த பெருமானாலையும் அப்பயே கொண்டு வந்துட்டாரு. அதான் வாழ்வில்லைங்கிறாரு. தில்லை வாழ் அந்தனதம் அடியார்க்கு அடியேன்னு சொல்லியிருக்காரு. தில்லை வாழ்ந்தன்னு சொல்லியிருக்காரா? முக்காலத்தையும் குறிக்கக்கூடிய சொல்லு அது. தில்லை வாழ் அந்தனதம் அடியார். செற்றார் வாழ்வில்லை. இங்க ஞானசம்பந்தர் சொன்னாரு. இதேதான் அங்க வந்து பெருமான் அடி எடுத்து கொடுக்கும்போது சுந்தரமூர்த்தி சாமிக்கு தில்லை வாழ் அந்தனர்கள்னு எடுத்து கொடுக்குறாரு. வாழ்வில்லை சிற்றம்பலம் மேய அப்புறம் முற்றா வெண்டிங்கள் இளமதியை சூடி இருக்கக்கூடிய வெண்மையான மதியை சூடி இருக்கக்கூடிய முதல்வன் பாதமே அந்த முதல்வனுடைய பாதத்தை யார் வந்து பற்றி நிற்கின்றார்களோ அவர்களுக்கு பாதம் பற்றாது. அப்படிப்பட்ட வேத வேள்விகள் செய்யலைன்னா என்ன ஆகும்? அந்த கேடுகள்லாம் வந்திருக்கு. இப்ப கலியுகத்துல வந்திருக்கு. அவர்களும் வந்து வர்த்தக ரீதியாக போயிட்டாங்க. இப்படிப்பட்ட மக்களை வந்து பயன்படுத்தி நம்ம பெருமானுக்கு இந்த வேதாகம வேலையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று செய்து பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை இல்லாம இதுக்கெல்லாம் ரேட்டு பேசுற அளவுக்கு இதுக்கு கூலி பேசுற அளவுக்கு
ஒரு சீர்கெட்டு வந்து அந்த பொருள் மயக்கத்தில் வந்து மயங்கி நிற்கிறார். இதையும் நம்ம வந்து சிந்திக்க வேண்டும். ஏன்னா இவ்வளவு வேலை வேள்விகள்லாம் எங்க பார்த்தாலும் நடக்குது, ஆலயங்கள்லாம் நடக்குது. ஆனால் இந்த பஞ்சபூதங்கள்லாம் இப்படி கேடுகளை வந்து விளைவிக்கின்றன. இந்த மாணவர்கள்லாம் திருப்தி அடையாமல் இருக்கிறார்கள் என்றால், இவர்கள் வந்து இன்றைக்கு வந்து இதை செய்தால் இதை வந்து கூலிக்கு வேலை செய்யறதுக்கும், இயல்பான அன்பால வந்து வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம பிள்ளைகள், பெண்கள், மனைவியா இருக்கட்டும், ஒரு குடும்பத்தார்களா இருக்கட்டும், இவர்களுக்கு உள்ள நன்மை தீமைகள் எதா இருந்தாலும் இவர்களை காப்பதற்கு நம்ம இயல்பான அன்போடு செய்யறோம்ல. அப்படிப்பட்ட இயல்போட அன்போட வந்து செய்யலைன்னா, என் பிள்ளைக்கு வந்து ஏதாவது ஒரு இது வரணும்னா, அதுல எவ்வளவு தேறும். சரி வந்து இதுல அப்படின்னு சொல்லி, நீ இவ்வளவு பணம் குடுக்கணும்னா வந்து அப்பாவ படிக்க நீ பணம் வந்து சம்பாதிக்கும்போது, எனக்கு 20% மாசம் குடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அப்ப இயல்பான ஒரு பாசத்தால, அன்பால நம்மை அறியாமல் உள்ளத்திலே உறைந்திருக்கக்கூடிய அன்பால தான் நம்ம மனைவி மக்கள் எல்லா பெண்ணா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும் காக்கிறோம். அதேபோல வந்து அந்த உள்ளுணர்வோடு வந்து அந்த வேதாகம வேள்வியை இறைவன் வந்து நமக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கிறாரே, பிறவியை கொடுத்தாலும் அவருக்காக இந்த வேதாகம வேள்விகளெல்லாம் செய்யக்கூடிய அந்த ஒரு தகுதியை வந்து கொடுத்திருக்கிறாரே, வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி, இவர்களையெல்லாம் பயன்படுத்தி நம்ம பிறகு இறைவனுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று வந்து செய்யாமல், அது காணிக்கை குரு காணிக்கை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களும் குடும்பம் நடத்த வேண்டும் இல்லையா? அதுக்கான குரு காணிக்கை நம்ம தாராளமா கொடுக்கணும். ஆனால் பேரம் பேசி லட்சக்கணக்கான இது பண்ணா, அங்க எப்படி வந்து அந்த வேதாகம வேலிகள் சிறக்கும்? எப்படி வித்தை வரும்? என்னைக்கு நீ வந்து காசுல வந்து வந்து குறி வைக்கிறியோ, எண்ணம் வைக்கிறியோ, உன்னோட வித்தை போயிடும். அப்போ வந்து உன்னுடைய ஞானத்த வந்து குடுத்து காசு சம்பாரிச்சு, உலகியல் வாழ்க்கையில வாழ்ந்து எல்லா துன்பங்களையும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியாம. அதுதான் சொல்றாரு. அதனாலதான் வாழ்க அந்த நேரம் வாங்கினவர் அணியும் வீழ்க தன்னால் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வேந்தன் இவற்றையெல்லாம் வந்து கண்காணிக்க வேண்டும். பசு கூட்டங்கள் வாழ வேண்டும். அந்தணர்கள் வாழ வேண்டும். பசு கூட்டங்கள் இல்லைன்னா அந்தணர்கள் வேதாகம வேள்விகளை செய்ய முடியாது. அந்தணர்கள் வேதாகம வேள்வியை வந்து சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி செய்தா வானவர்கள் எல்லாம் மகிழ்ந்து ஏன்னா சிவபெருமானுக்கு சேரக்கூடியது அனைத்து ஜீவராசிகளுக்கும் போய் சேர்ந்துரும். ஒரு தேவனுக்கு மட்டும் நீ செஞ்சனா அந்த தேவனுக்கு மட்டும் தான் போகும். அதனாலதான் வேள்வி தக்கன் வேள்வியை வந்து தகர்த்தார் இல்லையா இறைவன். அப்படி செய்யக்கூடாது. அந்த வேள்வியெல்லாம் நம்ம கலந்து கொள்ளவும் கூடாது. ஏதோ ஒரு வேள்வின்னு சொல்லி புதுசு புதுசா ஒரு சாமியை வச்சுட்டு அங்க செய்யறோம்னா அந்த பக்கமே சிவனடியார்கள் போகக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆமா. வேத வேள்வியை நிந்தனை செய்தவர்கள் ஆதமில்லி அவனுடைய தேரர். இது என்னன்னா என்றைக்கு வந்து கடைசி பசு மாளுதோ இந்த பூமியை விட்டு அன்றைக்கே உலகம் முடிவுக்கு வந்து விடும். இதை புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த பசு கூட்டங்கள் இருந்தாதான் இந்த ஆணைந்தும் கொடுக்கக்கூடியது நமக்கு திருநீற்றுக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடியது வேதாகம வேள்விகள் நடக்கும் அந்தணர்களால செய்ய முடியும். இல்லைன்னா அவர்களால செய்ய முடியாது. இப்ப கடைசி பசு வந்து இந்த பூமியை விட்டு அகன்றால் அன்றைக்கோட வந்து இந்த பூமி முடிந்து விட வேண்டும் என்பதையும் அந்த பாடலை வைத்து நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெருமானை என்று இங்க கேட்கிறார். இப்படியெல்லாம் நிந்தனை செய்கிறார்களே, இப்படி வந்து தீயவர்களாக இருக்கிறார்களே, அறிவுஜீவிகளாக இருக்கிறார்களே, இந்த 2 சமயத்தார் புறப்புற சமயத்தார் பெயர்களையும் வந்து சுட்டி, அப்படி வந்து சொல்றாரு. எங்களுக்கு வந்து திருவுளம் இருக்கா பெருமானே? வைதிகத்தின் வழி ஒழுகாத கைதவம் உடை காரமன் தேரரை எய்துவாது செய்ய தெருவுளது. மைதிகள் தெரு மாமணி கண்டனே. அங்க பாதி மாதுளனாய பரமனே என்று சொல்லி அபிமகரீஸ்வரர் திருக்குளத்தை நினைவில் கொண்டு வந்து ஏன்னா சக்தியோடு இருக்கிற திருக்குளத்தை வந்து எண்ணி வந்து வணங்கினா பயன் கிடைக்குங்க. மைதிகள் தரு மாமணி கண்டனே. மைதிகள்னா கருணையின் வடிவமாக இந்த கருப்பு வேற என்ன பொன்னிறம் தானே. பொன்னார் மேனியன் ஒரே இடத்துல வந்து கருப்பு இருக்கு. அது பெருங்கருணையோட வடிவமாக இருக்கு. மை திகழ் தரு மாமணி கண்டனே. கண்டத்தில் கருப்பாக இருக்கக்கூடிய அப்படிங்கிற பெருமானே வைதிகத்தின் வழி ஒழுகாது. இந்த வைதிகம்னா வேதத்துல என்னென்ன நெறிகள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நெறி என்று இந்த சனாதன தர்மம்னு சொல்ற பாருங்க. சனாதன தர்மத்தை எதுக்குறேன்னு சொல்லி சனாதன தர்மத்தின்படி வாழ்ந்து கொண்டே அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன என்றே புரியாமல் நம்ம வாழ்வதே சனாதன தர்மம் தான். ஏன்னா இது தகாது, அநீதி, இதை நாம் செய்யக்கூடாது, இது தர்மம், இதை நாம் செய்ய வேண்டும், இப்படித்தான் வந்து வாழ வேண்டும். எல்லாமே வந்து வகுக்கப்பட்ட நெறிப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன சொல்றாங்க, சனாதன தர்மம்னா என்னன்னே தெரியாம அப்படியெல்லாம் வந்து பேசுறாங்க இல்லையா?
அந்த வைதிகத்தின் வழி உருவாக்கி வேதங்களில் எப்படி மனிதனாக வந்து பிறந்தவன் எந்தெந்த நெறியில வாழ வேண்டும் என்று இவனுக்கு வந்து வாக்காளே அங்க வந்து சொல்லிவிட்டு இவர்களுக்கு புரியாது என்றுதான் ஒரு மகாபாரதம், ஒரு ராமாயணம், ஒரு ஹரிச்சந்திரன் வரலாறு, பல்வேறு வரலாறுகளை எல்லாம் வந்து படித்து பாத்திரங்களை வந்து நடக்க வைத்து தர்மத்தின் வழி வந்து வெல்வதையும் தீயவர்கள் அழிவதையும் உலகவருக்கு சுற்றி பல்வேறு மகாபாரதம்னா பல்வேறு உபகதைகள். எப்படி ஒரு மனிதன் நீதியோடு வாழ வேண்டும், நெறியோடு வாழ வேண்டும், தர்மத்தோடு வாழ வேண்டும், அநீதி செய்பவனுக்கு என்ன கேடு வரும் என்பதை உலக உயிர்களுக்கு பிற பாத்திரங்களை வந்து வாழச் செய்து அதன் மூலம் வந்து இறைவன் போதிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறிமுறை அது. அதே போலதான் சிவமகா புராணங்கள்ல உள்ளது. கைதவம்னா வந்து வஞ்சனை என்று ஒரு பொருள், பொய் இதெல்லாம் சொல்லி சொன்னா, காரமம் தேரர்னா கரிய அவர்கள் வந்து வெயில்ல எல்லாம் நின்று தம்மை வருத்திருப்பார்கள் இல்லையா? தேரர் என்றால் எய்தினா நின்று அவர்களை வந்து வாக்கால் நம்மளுடைய கோட்பாடுங்கிற உயர்ந்த கோட்பாடுங்கிற வாக்கை வந்து எய்தி வாது செய்ய திருவுடைமை. அவர்களோடு நான் வாது செய்யணும் பெருமானை கூலம் இருக்கிறார். மகி திகழ்தரு மாமணி கண்டனே பெருங்கருணை கண்டத்திலே மை போன்ற இந்த விடத்தை தாங்கி இருக்கக்கூடிய பெருமானே வளம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாய். தென் என்றால் இனிய என்று பொருள். தெற்க இருக்கிற ஆளவாய் என்ன இல்லையா? வட திருமுல்லை வாயில் தென் திருமுல்லை வாயில்னா வேறுபடுத்துறாங்கன்னா அப்ப திசையில ஏன்னா 2 திருமுல்லை வாயில் என்று ஒரே பேரா இருப்பதால அது வந்து திசைக்கு தென் பூவனம்னு பாடியிருப்பாரு. இனிய பூவனம்னா தென் என்பதற்கு இனிய என்று ஒரு பொருள் உண்டு. அதுதான் இங்க வந்து சொல்றாரு. தென் ஆளவாய்னா இனிய ஆளவாய் உரையும் பெய்யும்னா என்னுடைய ஆதியே ஒரு ஆதியே அந்தமும் இல்லாத பெருமானி என்று மறை வழக்கம் இல்லாத மாபாவிகள். மறை வழக்கம்னா நான் வந்து வாழ்ந்து கொண்டிருப்பதே மறை வழக்கத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாருங்க. அதெல்லாம் மறைகள் வந்து விதிக்கப்பட்டது. அதிலிருந்து துணை நூல்கள் வழியாக விதிக்கப்பட்டன. இதெல்லாம் மறை வழக்கம் இல்லாத மாவிகள் பரிதலை கையர் பாய் உடுப்பார்களே அவர்கள் வந்து தலையில் மயிரெல்லாம் வந்து பறிப்பார்கள். அப்படி வந்து ஒரு கொடூரமாக தம்மை வந்து இந்த உடலை கொண்டு நம்ம வந்து ஒரு உச்ச நிலையை அடைந்து விடணும். அவர்களுக்கு இறைவனை பற்றிய இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து 2வது பட்சம் தான். அதனால வந்து இந்த உடலை கொண்டு நாம வந்து பிற உயிர்களுக்கெல்லாம் துன்பம் செய்யக்கூடாது. நாம வந்து இந்த புலிகள் சுகத்தை அனுபவிக்க கூடாது என்று அப்படிப்பட்ட கோட்பாடுகள்லாம் உடையவர்கள். அதனால நல்ல வெயில்ல நிற்பாங்க. கையில வந்து சோறு வாங்கி சாப்பிடுவாங்க. உடை உடுத்துக்க மாட்டாங்க. 2 இருக்காங்க. திகாம்பரர், சுவேதம்பரர்ன்னு சொல்லி உடை உடுத்து கொள்ளக்கூடியவர்கள். உடையே வந்து பிறந்தவர்கள். 2 வகையினர் வேற அதுல இருக்காங்க. பரிதலை கையர் பாயை வந்து இந்த கிழிஞ்ச பாயெல்லாம் உடுத்துப்பாங்களாம். உடுப்பார்களே முறிய வெற்றி கொள்ளன்னு அர்த்தம். முறியவாது செய்ய திருவுள்ளமை அவர்களை வெற்றி கொள்ள உங்களுக்கு திருவுளம் இருக்கிறதா? மறியுலாம் கையில் மாமழுவார்கள். ஒரு கையில வந்து மான்குட்டியும் ஒரு கையில மழுவையும் வைத்திருக்கக்கூடிய பெருமானை. இங்க பாருங்க இது வந்து திருவேடம். ஜோலி பிறந்தவங்கள வர திருவேடம். ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாய் உரையும் 4வது பாடல். அறுத்த அங்கமாகின நீர்மையை வரையறுக்கப்பட்ட அங்கம் கருத்து வாழ் அம்மன் கையர்கள் தம்முடன் செருத்துவாது செய்ய முறித்த வாழ்மதி கல்வி முழுவதும். அறுத்த அங்கம் ஆகினா அறுதியிட்டு வரையறுக்கப்பட்ட அறுத்து என்ற சொல்லுக்கு ஆரங்கம்னு சொல்றோம் இல்லையா? ஓதல், ஓதிவித்தல், கேட்பித்தல், கேட்டல், ஈதல். அது பெறுதலுக்கு பெறுதல், ஈதல், ஏற்றல், ஈதல் இதெல்லாம் அந்தணருக்கு உள்ள 6 அங்கம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஜோதிடம் இதே போல கலைகள்லாம் இருக்கு பாருங்க. சிகிச்சை, ஜோதிடம் இதை போலாம் அது கூட ஒரு 6 அங்கம்னு சொல்லுவாங்க. அவைகள்லாம் வந்து வரையறுக்கப்பட்டவை. அங்கமாயின நீர்மையை அந்த 6 அங்கத்தை கருத்துன்னா வெறுத்து தடுத்து அவைகளை எல்லாம் செய்யக்கூடாது, அவைகளை எல்லாம் பயிலக்கூடாது என்று சொல்லி அப்படி வாழக்கூடிய அவன் கையர்னா கீழ் மக்கள்னு அந்த சொல்லுக்கு பொருள். நம்மோடும் செருத்துவாது செய்யணும்னா வெறுத்து தடுத்து அவர்களுடைய கொள்கை வந்து தீய கொள்கை தீங்கு விளைவிக்கும். இவர்களை இறைவனை நோக்கி பயணிக்க
அப்ப அதை தடுத்து கேடு விளைவித்து விடுவது என்றால், அதை தடுத்து வாது செய்ய. திருத்து என்றால் தடுத்து வாது செய்ய திருவுளமே. முறித்த வாள்மதி கண்ணி முதல்வனே. அந்த பிறை இருக்கு இல்லையா? முறித்தன்னா பெரிய வட்டத்திலிருந்து முறித்து தேவையில்லாத பகுதியை நீக்கிட்டு சிறு பிறை போல இருக்கு இல்லையா? அது போல எடுத்துக்கொள்வது. ஒளி முகிழ்த்த என்று ஒரு பொருள் அதுக்கு போட்டிருக்கீங்க. முறித்த வாள்மதி, வான்மதி, கன்னி. வாள்னா ஒளி பொருத்தியன்னு அர்த்தம். கன்னி முதல்வனே. அதையே கன்னியாக அடுத்தது 5வது பாட்டு. அந்த நாளர் புரியும் அருமறை சிந்தை செய்யா அருகர் திறங்களே. அந்த நாளர் புரிதல்னா, புரிங்கிற சொல்லுக்கு புரிந்து கேட்கப்படும் புரியல்னா இடையறாது செய்தல். இந்த புரிதல்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லுவீங்க. இடையறாது அதை ஈட்டுவது தான் அந்த நாளர் புரியும் அருமறை சிந்தை செய்யா. இப்போ பார்த்தாலும் வேதியர்கள் வேதம் போதிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்று சொல்லி அவர்கள் உணவுக்கு கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா உணவுக்கு பற்றாக்குறை இருக்கு. மனைவிக்கு துணிமணி இல்ல. வீட்டுக்கு பிள்ளைகள்லாம் பசி பட்டினியா கிடக்குன்னா, இவன் எப்படி வேதத்தை ஓத முடியும்? அங்க போய் நிம்மதியாக வேற எண்ணெய் சிதறல் இல்லாம. ஏகாகார சிந்தனையில ஓதணும் இல்லையா? அப்ப இவர்களுக்காக தான் சதுர்வேதி மங்கலம்னு பல கல்வெட்டுகள்ல இப்ப ஆலயங்கள்லாம் சோழர்கள் தான் அப்படி அமைச்சிருந்தாங்க. ஒரு கிராமத்தையே அவர்களுக்காக ஒதுக்கி, அந்த வருவாயை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது. அவர்களுக்கு வாழ்வியலுக்கு ஒரு அடிப்படை தேவைகள். பெரிய படபடமாக வாழணும் அவர்களும் விரும்ப மாட்டார்கள். உண்மையான வேதியர்கள் அதையும் விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்குள்ள அடிப்படை எல்லாம் கொடுக்கணும் இல்லையா? அந்த நாளர் புரியும் அருமறை சிந்தை செய்யா. அது இப்படிப்பட்ட அரிய மறைகளை உபதிக்கிட்டே இருக்கிறார்களே, அதை எதற்காக உபதிக்கிறார்கள் என்று கூட இந்த சிந்தை கூட செய்ய தெரியாத சிந்தை செய்யா அருகர் திறங்களேன்னா, அந்த திறங்களேன்னா இகழ்ச்சி குறிப்பாக சொல்றாரு. சிந்தன்னா அவன் வீழச் செய்யன்னு அர்த்தம். சிந்தை அது அற்று போகும்படி அவருடைய வாத பிரதிவாதங்கள், அவருடைய கோட்பாடுகள் எல்லாம் தவறு என்று அவர்களுக்கு உணர்ந்து அற்று போகும்படி வாது செய்ய திருவுளமே பெருமானே திருவுளம் இருக்குதா. வெந்த நீர் அணியும் விகிருதனே என்று சொல்லி, விகிருதன் என்ற சொல்லுக்கு மாறுபட்ட தன்மைகள் பல பல வேடமாகவும் பரந்தாங்க என்ன வருது இல்லையா? மாறுபட்ட தன்மைகளை உடைய பெருமான். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு அவர் யார் புரிந்து கொள்ள யார் அறிவார் அவர் பற்றியே யார் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய பரசுபாணியர் பாடல் வினையர் பட்டணத்துறை பல்லவினை சிறத்து அரசு பேணின் என்றால் இவர் தன்மை அறிவார் யார்? வெந்த நேரு அணியும் ஏறுதல். இந்த வெந்த நேற்றையே சவத்தம் என்று சொல்லி அறிந்து கொள்ளக்கூடிய பெருமானே என்று சொல்லி. அடுத்து 6வது பாட்டு. வேட்டு வேள்வி செய்யும் பொருளை கிளி மூட்டு சிந்தை முருட்டு அவன் கொண்டரை ஓட்டி வாதி செய்ய திருவுளமே காட்டில் ஆணை உரித்து எம் கல்வனி. இந்த ஞானம் நின்புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் ஆகிய எல்லா பாடல்லையும் பொதுவாக அது வைக்கிறது. ஒவ்வொரு பாடல் நிறைவிலும் அதை வீட்டு சொல்றாரு. வேட்டு வேள்வின்னா விரும்பி செய்யக்கூடிய இந்த பொருள் என்ன செயலைன்னு அர்த்தம். வேட்டு வேள்வி செய்யும் பொருளை விழி மூட்டு சிந்தைன்னா இகழ்ச்சி, அதாவது இகழக்கூடிய மூட்டு சிந்தைன்னா ஒரு முரட்டு எண்ணங்கள் உள்ளவர். முருட்டு என்றாலும் முருடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது வண்ணஞ்சம். அப்படிப்பட்ட அமன் குண்டரை. குண்டர்னா குண்டா இருக்கான்னு அர்த்தம். இப்ப குண்டர் சட்டத்துல கைது செய்தார்கள்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவன் குண்டா இருக்கான்னு அர்த்தம். ஒரு குண்டனாக உள்ளவன் என்னென்ன கேடெல்லாம் உடலை போட்டு விளைவிப்பானோ அதெல்லாம் செய்ய தீயவர்களே அப்படியே சொல்லுவாங்க இல்லையா? உன் குண்டரை ஓட்டிவாது செய்ய திருவுடைமைன்னா எதிரே நிற்காத அளவுக்கு காணவே தகுதி இல்லாதவரை அவங்கள்ட்ட கண்ணா வாது செய்யறாப்புல அப்படி சூழல் சொல்லுவார். போட்டிவாது செய்ய திருவுடைமை இந்த தேசத்தை விட்டு போட்டி ஓடும்படி அவர்களுக்கு இல்லைன்னா அவர்களை தோல்வி அடைய செய்யும்படி அப்படியே நாம் காட்டில் ஆணை உரித்த எம் கல்வனை. பெருமானே உங்களை காக்க வந்த அந்த ஆணையே இறைவனுடைய பரத்துவத்தை சொல்றது. மலைய அளவுக்கு ஒரு ஆணை இருக்கிற ஆணை. ஏன்னா வேதாகம வெளியிலிருந்து அவரை அழிக்கிறதுக்கு அந்த ஆணையை ஏவி இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய அதை அப்படியே உரிச்சு கிழிச்சு போட்டுக்கிறாருல அந்த பரத்துவத்தை சொல்றது. கட்ட வீரட்டம் அழலதோம்பும் அருமறையோர் திறம் விழல் அது என்னும் அருகர் திறம். அழல் அழல் ஓம்புதுன்னா வேதாகம வெளிகளை இந்த குண்டத்துல செய்யறாங்க. அருமறையோர்னா அரிய மறையோர், அதாவது நூல்களையே உயர்ந்தவங்கள வேதங்கள் தானே, அதை கற்ற மறையோர். திறம்
விழல் அவர்கள் வந்து செய்யக்கூடிய இந்த செயல்களை திறம்னா அவர்கள் இந்த வேதாகம வெளியெல்லாம் ஏற்றுக்கிறார்கள், அதெல்லாம் விழல் வீணானதுன்னு சொல்லலாம். விழல் அது என்ன அருகத் திறம். அவர்கள் வந்து பல்வேறு திறமாக வந்து பேசி வாதங்கள்லாம் செய்து இதெல்லாம் வீணா இருந்தா செய்றீங்கன்னு சொல்றோம். இப்ப இன்னொன்னு தானே சொன்னானுங்க. கழலவாதி செய்ய திருவள்ளுவம்னா அற்று போகும்படி அந்த அது அவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடாது. இருந்தா தானே இப்படி எழுச்சியும் பழிச்சியும் பேசுறான். அதை விட்டு நான் வாதி செய்ய இந்த தேசத்தை விட்டு நான் வெளியாக்கி விடுவேன். அதற்கு இறைவா திருவுளம் இருக்கா? தழல் இலங்கு திருவுரு செய்வனேன்னா தழல் இலங்குன்னா தழலாக தழல் திருமேனி என்கிற அர்த்தமா? சைவனே என்றால் ஐயாரவனின் சைவனாய் நீற்று மேனியர் ஆயினர் மேல் உற்ற காற்று கொள்ளவும் நில்லாமரை தேற்றிவாது செய்ய திருவுள்ளவை ஆற்றவால் அறக்கற்கும் அருளினால் ஞாலம் என் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் ஆகிய என்பது 8வது பாடல். நீற்று மேனியர் ஆயினர் மேல் உற்ற காற்று கொள்ளவும் வந்து திருநீர் அணிந்திருக்கக்கூடிய சைவர்கள்லாம் இருக்கணும். அவர்கள் மீது அவர்கள் கண்டாதான் கண்டு முட்டு வந்து அவர்கள் மீது வந்து பட்டு வரக்கூடிய ஐயா கேக்குது ஐயா. வரேன் வந்துட்டா கேக்குது ஐயா, கேக்குது. சிவ இடையில கால் வந்தா மட்டும்தான். ஆயினர் மேல் உற்ற காற்று கொள்ளவும் இல்லாமன்னா சிவனடியார்கள் நம்ம ஊதி பூசிருக்கோம் பாருங்க. நம்மளை கண்டாலே கண்டுபிட்டு நம்ம மேல வீசுற காத்து கூட அவன் மேல படக்கூடாதுன்னு அவ்வளவு இழிவாக நோக்கக்கூடியவன். இதுதான் பெரிய விஷயம். உனக்கு ஒரு சமய கோட்பாடு இருக்கு, உனக்கு ஒரு சமய கோட்பாடு இருக்கு. அந்தந்த ஆச்சாரியர்கள் நல்ல விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. அதன்படி ஒழுகி உன் சமயத்தின் வழியாக நீ வந்து இறைவனை வணங்கிட்டு போ, நாம வணங்கிட்டு போ. நாம வந்து இயல்பாகவே பிற சமயத்தாருக்கு நம்ம இடைஞ்சலை கொடுக்கறது இல்லை. அவர்கள் வாழ்வியல் முறைக்கோ அவர்களுடைய வழிபாட்டு முறையை இழித்து பிடித்தோ பேசுவதில்லை. நமக்கு தெரியும் பெருமான் தான் ஏக இறை தான் இந்த திருவிழாவெல்லாம் செய்யறாரு என்று சொல்லி. பொதுவாக நம்ம இந்துக்களால வந்து பிற சமயத்திற்கு எந்த காலத்திலையும் கேடு இல்லை. அவர்களை போய் அழித்தார்களோ அதுக்கு இங்க வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பண்பு மிக்க சமயம். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை அழித்து ஒழிச்சிடணும், உங்களை வந்து முற்றிலுமாக வந்து இல்லாமல் செய்து விட வேண்டும், இல்லை என்றால் எல்லா சமயத்திற்கு மாற்றி விட வேண்டும். அப்படியெல்லாம் வந்து உலகம் முழுவதும் இந்த ஒரு தீமையை வந்து விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை தான் இவர்கள் வந்து செய்தார்கள். இந்த வரையும் வந்து அவர்களுடைய சமயத்திற்கு இந்த புறப்புற சமயங்களுக்கு பற்ற செய்ய வேண்டும் என்றுதான் இவர்கள். அப்ப நெறிமுறைகள் எல்லாம் விட்டுறாங்க. அவர்கள் நூல்களில் சொல்ல நெறிமுறையை ஒரு உயிரை வந்து கொலை செய்தாலோ துன்புறுத்தினாலோ அது எவ்வளவு பெரிய பாவம் என்பது வந்து அவர்கள் எல்லா நூல்களையும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதையெல்லாம் அவர்கள் வந்து செய்வதில்லை. என்ன செய்யறோம்னே தெரியாம வந்து செய்யக்கூடிய பாவங்கள் அது. தேற்றிவாதம்னு தேற்றினா தெளிவித்து. தேற்றி தென்னன் பொருளுற்ற தீப்பிணியாயின தீரன்னு அங்க பாடுறாரு இல்லையா? தேற்றிவாது செய்ய தென்ன தெளிவித்துன்னு அர்த்தம். ஆனா அவர்களை வந்து தெளிவித்து உன்னுடைய கொள்கைகள்லாம் தப்பு, உன்னுடைய கோட்பாடுகள் எல்லாம் தப்பு, உன்னுடைய நெறிமுறை, உன்னுடைய வாழ்வியல் முறை எல்லாமே தப்பு, தவறு, தர்ம நெறிக்கு அப்பாற்பட்டது. இந்த சைவ நெறியை தான் வந்து உயர்ந்தது என்று இதை உணர்த்தி தேற்றி அவருடைய அஞ்ஞானத்தை வந்து போக்குறது. அப்படி எடுத்துக்கொள்ளலாம். பாது செய்ய திருவுள்ளமே ஆற்றவால் அறக்கற்கும் அறிலைன்னா இந்த ஆற்றல்னா ஒரு ஆற்றல் மிக்க வாளை அறக்கருக்கு அவன் வந்து தப்பு செஞ்சான். தப்பு செஞ்சா கூட மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையும் கண்ணுதெல்லாம் தங்கருனை கை கொள்ளும் என காட்டு எண்ணமில்லா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசைபாட அண்ணல் அவருக்கு அருளி ஆக்கப்பாடு அருளி செய்வார்னு சொல்லி சேக்கிடார் சொல்லுவார். மண்ணுலகில் வாழ்வார்கள் வந்து பிழைத்தாலும் வந்தடையும். நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் தனி பிரைவசின்னு சொல்லுவாங்க. தனித்துவமாக உள்ள ரகசியங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய நன்மை தீமைகள் அவனுடைய குற்றங்கள் அவனுக்கு தான் தெரியும். இறைவா வந்து அறியாமல் வந்து இந்த தவறுக்கு ஆளாகிவிட்டன்னு வந்து சரணடைந்து விட்டால் கண்ணுதலாம் தன்கொருனை கை கொள்ளும் அவனை வந்து காக்கும் என காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து மலையை எடுத்து முறிந்து இசைபாட அண்ணல் அவருக்கு அருளியே ஆக்கப்பாடு அருளி செய்வாங்கிறாரு. ஆற்றவால் அனைத்துக்கும் அருளினார். பேரோடு வாழ் கொடுத்தீர்னு சொல்றாரு. நேசமுடைய அடியவர்கள் வருந்தாம இறந்து நிறைவோர் உரை வீழி மேலெழுதி மீட்டு காசல்லி செய்தீர்னு சொல்லும்போது இங்க சொல்லுவார். ஆற்றவால் அறக்கற்கும் அருள்
ஞாலம் நின்புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயின் உடையும் எம் ஆதியே. நீலமேனி அமணர் திறத்து நின் சீலம் வாது செய்ய திருவுளமே ஆளும் நான்முகம் காண்பறியதோர் கோலம் மேனியாது திருவண்ணாமலை இன்கிரமேண்டா இருப்பாருங்க. இதெல்லாம் வந்து யாரும் எடுத்து சொல்ல மாட்டாங்க. குன்றமேங்கிற சொல்ல வந்து எதுக்கு உபயோகப்படுத்தினாரு அதை பத்தி நீ உரை நூல்ல பார்த்தீங்கன்னா இருக்காது. இதே போல நம்ம வந்து சத்சங்கமாக வந்து பழையடியார் புத்தடியார்லாம் வந்து பேசும்போது எனக்கும் நல்ல இந்த குன்றமேங்கிற சொல்ல பார்த்தோன்னா எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கு முன்னாடி 100 தடவை படிச்சிருப்போம், 20 தடவை படிச்சிருப்போம். அப்ப இந்த சிந்தனை வரல. நான் இப்ப சொல்றேன். நீலமேனி அமனர் திறத்துன்னா அவர்கள் கரிய மேனி உடையவர்கள் தானே. வெயில் அது முன்னாடியே காரம். ஆமா. அவர்கள் வந்து திறத்ததெல்லாம் வந்து விலக்கி சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு அவர்களுக்கு எதிர்த்து நின் சீலம் வாதிச்சு உன்னுடைய பெருமைகளை பரத்துவங்களை எல்லாம் வந்து சொல்லி உயிரை மாட்டு உள்ள உன்னுடைய கருணையும் உன்னுடைய ஆற்றல்களையும் உன்னுடைய வீரட்ட செயல்களையும் எங்க நிறைந்திருக்கக்கூடிய தன்மையும் சர்வ அனைத்து அறிவும் உடைய எந்த குறிப்புலன்கள் இல்லாமலே எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மையும் உடைய பேரின்ப நிலையெல்லாம் எடுத்து சொல்லி வாது செய்ய திருவுளமை. சீலம்னா அதுல எல்லாமே அடங்கிறது இல்லையா? இறைவனுடைய பெருமைகள் எல்லாமே அடங்கிறதுல அதனால சொன்னேன். வாது செய்ய திருவுளமே மாலும் நான்முகனும் காண்பறியது. இங்கேயே ஒரு பெரிய பரத்துவத்தை சொல்றாரு. இங்கேயே வந்து ஒரு பரத்துவத்தை அங்க சீலத்துல ஒரு பரத்துவத்தை சொல்றாரு. மாலும் நான்முகனும் அடிய முடியும் வந்து காண முடியாமல் வந்து நில முதல் நின்றாய் அல்லவா தழல் பிழம்பா நிற்கிறாரு அருவருவம் நாதம் விந்து சதாக்கியம். அப்ப நாதம் வந்து அருவம், விந்து அது வந்து ஞானமயம், விந்து கிரியைமயம். இது ஞானமும் கிரியையும் சரிபாதி இருக்கக்கூடிய அப்ப வந்து அருவுருவ நிலை. அதுதான் ஜோதி. அந்த ஜோதி தான் அங்க லிங்கமா இருக்கு. நம்ம கோயில்ல போய் லிங்க வடிவில வந்து இறைவனை வந்து பாக்குறோம்ல, அது ஜோதி வடிவு தானே. அதுதான் சொல்றாரு. மாலும் நான்முகனும் காண்பறியதோர் கோலமேனி அது ஆகிய குன்றமே. தீத்தழலாக இருந்தது. தீத்தழலாக இருந்தது முடிவுல என்ன ஆயிட்டுதுன்னா குன்றாக இங்க திருவண்ணாமலையில விளங்குகிறது. உயர்ந்த ஞானத்தை இங்கே வந்து பதிவு செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் திருவண்ணாமலை போக்குறாரு. ஆனால் அங்கே வந்து நடந்த வரலாறு அடிய முடியும் தேடிய வரலாறு தீப்பிழம்பா வந்து வானத்துல வந்து செல்ல செல்ல பல ஆயிரம் ஆண்டுகளா போயிட்டு பல ஆயிரம் ஆண்டுகளா அப்படிப்பட்ட ஒரு அந்த தீத்திரல்லையே அப்புறம் பெருமானே வெளியாகி அருளிய அந்த வரலாறுலாம் இருக்குது. கோலம் மேனி கோலம் குன்றமே வந்து உங்களுடைய திருமேனியாக இருக்கக்கூடிய பெருமானே என்று ஒரு ஜோதி வடிவாக இருந்தது. ஜோதி வடிவாக இருந்து குன்று வடிவிலே இன்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பெருமானை அடியார்கள் தான் வழங்கி பயன்கொள்ள இருக்கு. அப்படி ஒரு கருத்தையும் அன்று முப்புறம் செற்ற அழகு. முப்புறத்தை வந்து செற்ற அழகான்னு சொல்லி பெருமானை வந்து இருக்கிறாரு. எவ்வளவு ஆசையா வந்து இது பண்றாரு. அழகுன்னா என்னங்க சுந்தரேஸ்வரர் சொக்கர் நல்லா அது மூலவரோட பேரை போகும். இதெல்லாம் நம்ம எண்ணிச்சு பார்க்கணும். அந்த பாடல்கள் வந்து சொற்களை வந்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து திருவாக்கு மெய் திருவாக்கு இல்லையா? அந்த கோவை செய்யப்பட்ட சொற்களோட ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சொக்கநாதர். அதனாலதான் அழகர் என்று சொல்லி அங்கே சொல்றாரு. அன்று முப்புறம் செற்ற அழகர் நின் துன்று பொன்குழல் துன்று பொன்குழல் பேணா அருகரை தென்றவாது செய்ய கன்று சாக்கியர் காணா தலைவனே என்று சொல்லி இன்றைக்கு முப்புறத்தை எழுத்த பெருமானே, அழகிய வடிவத்திலே இருக்கக்கூடிய பெருமானே, நின் துன்றுன்னா நெருங்கிய என்று அர்த்தம். பொற்கடல் பேணா அருகிற இந்த உன்னுடைய பெருமையை உன்னுடைய திருவடி பெருமையை அறியாமல் அதை வந்து பூர்த்தி செய்யாத அந்த புறப்புற சமயத்தாரே தென்ற என்றால் அழிந்து போகுமாறு இல்லாது போகுமாறு வாது செய்ய இல்லை என்றால் என்று உடல் நம்ம எடுத்துக் கொள்ளலாம். வாது செய்ய திருவுளம் இருக்குதா? கன்று சாக்கியர் என்று சொல்ல கன்றுன்னா இளங்கன்று பயமறியாது என்று போல மனமே இல்லாத அந்த சாக்கியர்கள் அவர்கள்லாம் வந்து இவர்கள் இருவருமே காணா தலைவர். அவர்கள் எந்த காலத்திலேயும் வந்து காண முடியாது. ஏன்னா இங்கேயே வந்து வழிபடுறவனே காமிய வழிபாடு செய்யறவனால காண முடியாது. ஞானாச்சாரியார்களை மட்டும்தான் காணுமாறு பெருமான் வெளிப்பட்டு இருக்கிறாரு. நமது
நாயுடு வந்து வெளிப்பட்ட இருக்கிறது. அங்க திருவிளையாடல்ல பல்வேறு உருவங்கள்ல வந்து சோமசுந்தர பெருமானா அப்படி எல்லாம் வந்து வெவ்வேறு வடிவம் எடுத்து பல பல வேடங்கள் தாங்கி அங்கே திருவிளையாடல்கள்லாம் வந்து இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இவர்கள் எல்லாம் வந்து காண முடியாது. எந்த காலத்திலும் ஏன்னா வழிபாட்டு நெறியில உள்ளவனாலே காண முடியல. ஏன்னா இவன்ட்ட அவ்வளவு குறைபாடு இருக்கு. காமிய புத்தி மட்டும்தான் இருக்கு. 199 பேருக்கு வந்து காமிய புத்தி தான் இருக்கு. இயல்பான அன்பு சாமிகிட்ட இல்ல. திருவாசகத்தை முற்றோதல் செய்யறவனே 100 பேர் இருக்காங்கன்னா, 90 பேர் வந்து பலதெய்வ வழிபாட்டுல இருக்கான். இதுதான் இன்றைக்கு உள்ள நிலை. எப்படி அவங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும்? எங்க நான் ஆனாலும் அருள். இவனா போய் பாருங்க நினைக்கவே கூடாது. அந்த ஓரிரை கோட்பாட்டுக்கு வர்றதுன்னா அது வந்து தவம் பயனாலதான் வாய்க்கும். அது வந்து சிலருக்கு தான் வாய்க்கும். அப்ப வந்து என்ன பண்றாரு, இப்ப விடை பெறக்கூடிய நிலை வருது. 10வது பாட்டு நானும் வந்து 9 மணிக்கு விடை பெறணும் இல்லையா? கூடல் ஆளவாய்ப்பு வந்து இறைவனோட திருவுளம் தெரிஞ்சு போச்சு. இந்த 10வது பாட்டு படிச்சு சமன்பாட்டு வந்து படித்து முடிச்ச உடனே இவருக்கு இறைவன் திருவுளம் பட்டுட்டாரு. நீ போய் அவரோட வாதம் செய்யுன்னு சொல்லிட்டாரு. அப்ப வந்து இத வந்து இறைவன்ட்ட வேண்டிக்கிட்டு திருவுளம் வினவினார் இல்லையா? இல்லையா? இப்ப வந்து ம் திருவுள்ளமேன்னு வேண்டுறாரு. கடைசி எல்லா பாடல்லயும் வந்து இறைவா அவங்களோட நான் வாதம் செய்ய திருவுளம். இப்ப திருவுளம் கிடைச்சிடுச்சு. அதனால அடுத்தது என்ன ஆகும்? இவரு சொக்கேசரால் வந்து இவருக்கு உணர்த்தப்பட்டு விட்டது. நீ போய் அங்க வாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. கூடல் ஆளவாய் கோனை கொண்டு இந்த கூடல்ல இருக்கக்கூடிய தலைவனை வந்து அவருக்கு விடைபெற்று வாடல் மேனி அமணரை வாட்டிட அவர்கள் வந்து வெயில்ல வாடி இருக்கக்கூடியவர்கள் மேனியை உடையவர்கள் அவர்களை வந்து மேலும் வாட்டிடன்னா அவர்கள் உயிர் அறிவில் இருக்கிய அஞ்ஞானத்தை வந்து வாட்டிட என்று எடுத்துக்கொள்ளலாம். மேல என்ன சுடவா போறாரு? ஞானத்தால தானே ஞானவாள் தானே ஏந்த போறாரு. நினைச்சிட்டு போறது அங்கதான் அது போய் மந்திரவாதமா போயிடுது. வாடல் மேனி அமணரை வாட்டிட மாடக்காழி ஞான சம்பந்தன் மாடங்கள் நிறைந்த காழியில் இருக்கக்கூடிய வந்து அவதரித்த சம்பந்தனாகிய நான் மதித்த இப்பாடல் வல்லவர் இந்த பாடல்களை வந்து பொருள் எல்லாம் யார் வந்து உணர வல்லவரோ அவர்கள் எல்லாம் பாக்கியவாளர்கள்னா என்னன்னா சிவநெறியிலே சிவனை நோக்கி செல்லக்கூடிய பயணத்திலே எளிமையாக போய் சேரக்கூடிய பாக்கியத்தை வந்து அடைவார்கள். இப்ப இது இருக்கு இந்த ஐயப்பன் இந்த சபரிமலைக்கு நான் போனதில்லை. ஒரு 30, 35 வயசுல எங்க ஊர்ல நிறைய பேர் போவாங்க. அப்ப என்னன்னே தெரியாது இறை வழிபாடுனா. இப்படி எல்லாம் போறாங்களே. ஆக 40 நாள் விரதமா இருக்கணும். என்னடா இந்த இளமை காலத்துல போய் இப்படிலாம் நம்மளால முடியாது. இது தேவையில்லை. நம்ம எல்லாம் ஒரு 50 வயசுலயே மேல போகணும்னு அப்ப நினைச்சது. அப்ப இந்த ஒரு தெய்வ வழிபாடு, இந்த திருமுறை எல்லாம் எந்த பயிற்சி இல்லாத ஒரு காலத்துல முறையெல்லாம் ஈடுபட்டோம்னு எங்கேயுமே போக வேண்டாம். இதே வந்து அங்க இதுல நடக்குது பிரயாகையில் நடக்கிற இந்த கும்பமேளாவில் இங்க இருந்தே நம்ம வணங்க முடியும். அங்க இருக்கக்கூடிய காசியில இருக்கக்கூடிய பெருமான் எப்படி இருக்காருன்னு கைபேசி வழியா அவரு வந்துட்டாரு. கையில எப்படி இருக்காருன்னா இங்க வந்துட்டாரு. இங்க இருந்தே மானசமாக வந்து மனதளவிலே வந்து நன்றாக வந்து சிறப்பாக வழிபடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு புள்ளி வந்து அதனால அதுக்கப்புறம் சபரிமலை போகணும். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா அந்த மலைப்பாதையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க ஆர்வத்தோட நான் இங்க போனேன் இங்க போனேன் இங்க தங்கினேன் மேல அந்த நதி ஓடிச்சு இப்படி இருந்ததெல்லாம் சொல்லுவாங்கன்னா ஒரு முறை அதை வந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது. அதுவும் அப்புறம் நம்ம திருமுறைகள்ல ஈடுபாடுகள் வந்தோடனே அற்று போய்விட்டது. அதனால யாரும் போக வேண்டாம்லாம் சொல்லல. இந்த படிநிலையில உள்ளவர்கள் அப்படியெல்லாம் போய் தான் வரணும். அப்படினால விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. தூய்மையாக வந்து அவர்கள் வந்து கெட்ட பழக்கம் உள்ளவர்கள் கூட அதை வந்து விட்டுவிட்டு தூய்மையா இருக்காங்க. அசைவம் சாப்பிடுறதை விடுத்து அந்த 40 நாள் இருக்காங்க. சில பேர் செய்யறான். அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் மாத்திக்கிறான். முதல்ல சிகரெட் குடிப்பான், தண்ணி அடிப்பான், கறி திம்போம்னா முன்னாடியே செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் செய்யலாம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைலாம் ஒரு குரு வேற யோசனை சொல்லணும். அப்படிலாம் வந்து எல்லாம் தவறுகள் நடக்கிறது. அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய இடம் இது இல்லை என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கள நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. நன்றிங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம்
வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவ திரு க சேகரையா அவர்கள் நமக்கெல்லாம் மிக அற்புதமான வரலாற்று நிகழ்வோடு அந்த கோவில் தலத்தோடு வரலாற்று நிகழ்வோடு நமக்கெல்லாம் விளக்கி வருகிறார்கள். அந்த வகையிலே ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மெய்களாலே வணங்கி இந்த ஒரு மணி நேர நிகழ்விலே அடியார் பெருமக்கள் செவி மடுத்த அந்த செய்திகளை குறித்து ஐயாவிடம் ஏதாவது பகிர வேண்டும் என்றால் பகிரலாம், ஏதாவது கேட்க விரும்பினாலும் கேட்கலாம். ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் இம்மாதியே அப்படின்னு ஞானசம்பந்தரே தன்னுடைய புகழ் முன்னிலை எப்பவுமே தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இறைவனுடைய புகழையே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது அடியார்களுக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக ஞானசம்பந்தரே கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த பாழ்மனம் நம்ம எல்லாம் முன்னிலைப்படுத்துவதற்கு இந்த ஆணவம் கண்மம் ஆகி தன்னுடைய சேட்டைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய பெயர் வராதா? நம்மளை எல்லாம் கூப்பிட மாட்டார்களா? நமக்கெல்லாம் ஒரு அடையாளம் கிடைக்காதா? நமக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா? நம்ம எல்லாம் அடியார் வரிசையெல்லாம் சொல்லி நம்மளிடம் பேச மாட்டார்களா? இதெல்லாம் ஒரு ஏக்கம் கண்டிப்பாவே இவ்வளவு தூரம் செய்து வருகிறோம், நம்ம எல்லாம் ஒரு பொருட்டாக கண்டுகொள்ளவில்லையே, இவ்வளவு தூரம் பணியாற்றி வருகிறோம், நமக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, அடையாளம் கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் நிச்சயம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். இதான் வள்ளுவர் ஊக்கம் உடைமை என்று சொல்லுகிறார். தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக் கொண்டு இறைவனுக்காகத்தான் நாம் பணியாற்றி கொண்டிருக்கோம். ஆனால் ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் என்று இங்கு நமக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ஞானசம்பந்தர் அவர்கள். அப்போ நம்முடைய புகழை முன்னிறுத்துவதை விட இறைவனுடைய புகழை நாம் முன்னிறுத்தினால் நமக்கு இறைவன் நிச்சயம் அவனுடைய புகழ் அவனை ஒழிய அமரரும் இல்லை என்று நாம் உணர்ந்து அவனுடன் நம்ம ஒப்படைத்து விட்டோம் நமக்கும் அந்த புகழ் நிச்சயம் கிடைக்கும். அடியார்கள் அந்த மிகப்பெரிய தொண்டருடைய புகழைத்தான் நிலைநாட்டுவதற்கு 63 நாயன்மார்களுக்காகத்தான் அவர் அப்படி புகழை நிலைநாட்டுவதற்காகத்தான் அடியார்களுக்கு அருள் புரிந்திருக்கிறார். ஆக அவனையே நம்பி இருப்பவர்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய அதாவது இந்த அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையில் உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதினி. அந்த சிவபதம் அடைவதற்காகத்தான் நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றான் இறைவன். நமக்கு இப்படிப்பட்ட வருத்தங்கள் இவ்வளவு பற்றிய வேதனைகள் எல்லாமே எதற்கென்றால் அந்த உண்மையிலேயே இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு நிச்சயம் அந்த மிகப்பெரிய சோதனைகள் நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படி நமக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, அடையாளம் கிடைக்கவில்லையே, நம்ம எல்லாம் பணியாற்றி கொண்டே இருக்கிறோமே, இந்த உலகம் ஒரு சிலர் மட்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறது, நம்ம எல்லாம் கொண்டாடவில்லை என்கிற வருத்தம் நமக்கு தேவையில்லை. நிச்சயம் இறைவன் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நிச்சயம் சேர்த்து விடுவார் என்று நம்பி ஐயா அவர்கள் இந்த ஞானம் அது சொல்லும் போதும் நான் இதான் யோசிச்சேன். அப்ப இறைவனுடைய புகழை தான் நாம் முன்னிறுத்த வேண்டும். நம்முடைய புகழை முன்னிறுத்துவதற்கு பதிலாக தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு முன்னதாக இறைவனை மட்டுமே முன்னிலைப்படுத்துவதற்கு முன்வருவோமானால் நிச்சயம் நமக்கு உண்டான அங்கீகாரத்தை சாமி தருவார் என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று ஏதாவது ஐயா கிட்ட பேசணும்னா பேசலாம். 2 வார்த்தை பேசுங்க. என்ன கேட்டீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ரொம்ப பொறுமையா தான் எடுப்பாரு. ஏன்னா அவருக்கு என்ன தோணுதோ ரொம்ப நிதானமா கேட்கறதுக்கு கொஞ்சம் வேணும். ஆமா, எடுத்த இடம்லாம் அவங்க வேகமா போக மாட்டாங்க. அதனால அடியார் பெருமக்கள் யாருன்னா பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயம் பேசலாம். அதற்கு முன் ஒன்று, நம்ம கடமையை நம்ம செய்யணும். யாருக்கு தெரியணுமோ அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம உயிரறிவை இயக்கி நம்மை இந்த புனித நெறியிலே ஆட்படுத்தி செயல்படுத்துவர் பெருமான். அதுதான் காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க, எல்லாரும் பேய் உருவாங்க, பெருமை மீது பேய் உருவம் வேணும்பாங்க. பேய் உருவம் தானே எல்லாரும் பேய்னே உங்களோட உருவத்தை பார்த்துட்டு அகன்று ஓடுவார்கள் சொல்லி. அப்ப என்ன சொல்றாரு, அம்மா அண்டநாயகனார் என்னை அறிவுரேன். என்ன பெருமானுக்கு தெரியுங்க, எவனுக்கு தெரியும், என்ன தெரியாதுன்னா யாருக்கு தெரியல, நீ எவ்வளவு புகழ் இருந்தாலும் புண்ணியம் கிடையாது. அண்டநாயகனார் என்னை அறிவுரையில் அறியா வாய்மை எண்ணிசை மாக்களுக்கு யான் எவ்வொரு வாய்மை விலங்கு நிலையில இந்த மாக்களுக்கு தன் அவர்களுக்கு நான் எந்த உருவமா இருந்தா அவன் எனக்கு என்ன வந்திருக்கு, அவங்க என்ன பெருமானே அறிவார். பெருமானே நம்ம அறிவார். நம்ம இயற்றுவது அவர் தானே, நம்மளை இயக்குவது அவர் தானே. இப்படி ஒரு ஈர்த்து இங்க அமர வைத்திருக்கிறாருன்னா அது பெருமானுடைய செயல். இந்த பெருமானுடைய கண்காணிப்புக்கு நேரடி அவருடைய ஆட்சி எல்லைக்கு இந்த வினைகள் ஊட்டக்கூடிய இதெல்லாம் நாம் கடந்து விட்டோம்.
அதனால இதை பத்தி நம்ம கவலைப்படாது. நம்ம கடமையை செய்யணும். யாருக்கு போய் சேரணும்னு அவர் விதித்திருக்கிறாரோ அங்கதான் போய் சேரும். எவ்வளவுதான் கொன்ற அளவுக்கு மணிகளை ரத்தினத்தை எல்லாம் கொட்டி வைத்தாலும் எவனால எடுக்க முடியுமோ அவனாலதான் எடுக்க முடியாது. அதுக்கு நிறைய வரலாறுகள் தான் இருக்குது. அன்பர்களுக்கு ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். இல்ல வேற நம்ம சொல்லக்கூடிய முறையில ஏதாவது மாற்றம் வேணுமா? அது ஏதாவது குறைபாடு இருந்தால் சொல்லலாம், சுட்டி சொல்ல. ஏன்னா இது கருத்து பரிமாற்றம் தான். கண்டிப்பா. ஏதாவது ஐயா ஐயா நடத்தும் போதே சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஐயா நீங்க இப்படி நடத்துங்க, இப்படி சொன்னா எனக்கு புரியும் அப்படி சொன்னா நீங்க மைக் எடுத்துட்டு நன்றிங்க ஐயா. யாரும் வாய் திறக்க முன் வரவில்லை. இருக்காங்க. அடியார் கேட்டாங்க. இருந்தாலும் அவங்க பேசணும்னு துடிக்கல. அவங்களுக்கு கேட்கணுன்ற எண்ணம் வரல. நல்லது. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். துணையாவது நமச்சிவாய். ஐயா வாழ்த்து சொல்லிடலாமா? திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல குறும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குடலால் அபிராமி கடைக்கண்களே பெருமானல் தரும் ஏலவார் குடலியுடனாகிய கட்சி ஏகம்பனுடைய அருள் பரிபூர்ணமாக நிகழ்ச்சிக்கு வந்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் கிடைப்பதாக கிடைப்பதாக கிடைப்பதாக. நன்றிங்கய்யா. சிவாயிரம். திருச்சிட்டம். நன்றிங்கய்யா. நன்றிங்க. அனைவரும் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்யும். வரும் வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே நம்முடைய சிகாரம் சேனலில் ஒளிபரப்பாகும் என்று கூறி வந்துள்ள அத்துணை உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.